எல்லோருக்கும் வணக்கம். முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர் தரம் 3க்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான வரையறுக்கப்பட்ட போட்டி பரீட்சை தொடர்பான இன்னும் ஒரு செயலமர்வில் சந்திக்கிறோம். இன்றைய செயலமர்வில் உளச்சார்பு தொடர்பான வினாக்கள் கலந்துரையாடுவதற்கு திட்டமிட்டிருந்தோம். இப்போ இவ்வாறு திட்டமிடப்பட்ட அந்த வினாக்கள் தொடர்பாக ஏற்கனவே பயிற்சி வினாக்கள் என்கிற அடிப்படையில் பதிவிடப்பட்ட வினாத்தாள் ஒன்று இருக்கிறது. அதில் ஒரு சில வினாக்கள் ஏற்கனவே கலந்துரையாடப்பட்டிருந்தாலும் நான் உங்களுடைய வசதி கருதி இதில் 2 பயிற்சி வினாத்தாள்கள் இருக்குது. ஒன்றில் 17 கேள்விகள் இருக்குது. அடுத்த 2வது பயிற்சி வினாத்தாளில் அதில் 16 கேள்வி. அப்போ 17, 16, 35 கேள்விகள் இருக்கிறது. ஓரளவுக்கு கடினமான வினாக்கள் தான். இந்த வினாத்தாள் அவ்வளவு இலகுவானது அல்ல, ஓரளவுக்கு கடினமான வினாத்தாள். உண்மையில் இந்த வினாத்தாளை தயாரித்தவர் யார் என்று தெரியாது. எனக்கு அந்த வினாத்தாள் கிடைத்தது, அவ்வளவுதான். யார் தயாரித்திருந்தாலும் அந்த தயாரித்தவருக்கு முகவரி தெரியாத அந்த வளவாளருக்கு நாங்கள் எங்களுடைய நன்றியை சொல்லுவோம். என்ன, ஒருவருடைய உழைப்பின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்கிற போது அவருக்கு நன்றியுடையவராக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருக்கு எங்களுடைய நன்றிகள். அது 35 கேள்விகளையும் பிள்ளைகள் செய்கிறதுக்கு வசதியாக நான் இன்றைக்கு சில விடயங்களை உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். சில விடயங்களை சொல்லித் தருகிறேன். அந்த விடயங்களை படித்ததுக்கு பிறகு இலகுவாக செய்யக்கூடியதாக இருக்கும் என்கிற அடிப்படையில் நாங்கள் பேசுவோம். பொதுவாக இந்த தாயக்கட்டை பற்றி எல்லாரும் பேசுகிறவர்கள். தாயக்கட்டையில் ஆண்டு 5 புலமை பரீட்சையில் இருந்து உயர் பரீட்சைகள் வரையில் கேள்விகள் கேட்கப்படுகிறது, வழக்கம். அப்படி கேள்விகள் வாரம். தாயக்கட்டை தொடர்பாக நாங்கள் இன்றைக்கு கலந்துரையாடி அதில் ஒரு நிபுணர்களாக ஆகிவிடுவோம். சரிதானே? அதில் ஒரு நிபுணத்துவம் மிக்கவர்களாக நாங்கள் ஆகிற வேணும். தாயக்கட்டை அல்லது அதுக்கு பேர் சதுரமுகி, சில இடங்களில் பகடை என்று சொல்லி பயன்படுத்துகிறார்கள். இந்திய தமிழில் தாயக்கட்டை என்றால் அவங்க விளங்கிக் கொள்ள மாட்டாங்க, அவங்க பகடை என்று சொல்லித்தான் பயன்படுத்துவாங்க. இப்போது சதுரமுகி, தாயக்கட்டை, பகடை எப்படி சொல்லப்பட்டாலும் உங்களுக்கு தெரியும், சதுர முகங்கள் கொண்ட 6 முகங்கள் கொண்ட ஒரு திண்ம உருவமாக தாயக்கட்டை இருக்கும். இப்போ இங்கே இந்த தாயக்கட்டை தொடர்பாக கேள்விகள் கேட்குற போது முதல்ல ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுருங்க, இது உங்கள்கிட்ட கேட்க மாட்டார்கள். அப்படி கேட்டால் நியம தாயக்கட்டை என்று சொல்லி இருக்கும். ஒரு நியம முறையில் அமைந்த ஒரு ஸ்டாண்டர்டான, சரிதானே, நியம முறையில் அமைந்த ஒரு தாயக்கட்டை என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதனுடைய எதிர்ப்பக்கங்களின் கூட்டுத்தொகை 7ஆக இருக்கும். அது நியம முறையில் அமைந்த தாயக்கட்டை. இப்போ நியம முறையில் அமைந்த ஒரு தாயக்கட்டையில் உங்கள்கிட்ட போய் கேள்வியை கேட்க மாட்டாங்க. ஏன், 1க்கு எதிர்ப்பக்கம் என்னென்னா நீங்கள் 6 எழுதிட்டு போவீங்க. 3க்கு எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்டால் 4, 2க்கு எதிர்ப்பக்கம் என்னென்னு கேட்டால் 5. அது முடிஞ்சு, சரிதானே? அப்போ அப்படி கேட்க மாட்டார்கள். நாங்கள் தாயக்கட்டையில் நியம உருவமும் ஒன்று இருக்குது, நியம வடிவமும் ஒன்று இருக்குது என்று தெரிய வேணும், சரிதானே? அப்போது 1 தொடக்கம் 7 வரையிலான இலக்கங்கள் எழுத வேணும் என்றது கட்டாயம் இல்லை. அதுக்கு பதிலாக அவர்கள் எழுத்துக்களை போடலாம், உருவங்களை போடலாம், புள்ளிகளை போடலாம். இப்படி எதை போட்டுட்டும் எங்கள்கிட்ட கேள்விகள் கேட்கலாம். இப்போ இது அந்த கேள்விகளை அணுகிறதுக்குரிய நுட்பங்களை நாங்கள் இன்றைக்கு பார்க்க போகிறோம், சரிதானே? இப்போ பாருங்கள், இந்த தாயக்கட்டை ஒன்று எப்படி உருவாக்கப்படும் என்று சொல்லி சொன்னால், தாயக்கட்டையை உருவாக்குகிற இந்த கரைக்கு விளிம்புகள் இருக்கும் ஒட்டுறதுக்கு. நான் அதையெல்லாம் கீறி காட்டேன் இல்லையா? இப்போ இதில் இப்படி விளிம்பு இருக்கும், அப்போ தானே ஒட்டலாம், சரியா? இப்படி விளிம்பு எல்லாம் இருக்கும் என்று சொல்லி நான் அதையெல்லாம் உங்களுக்கு கீறி காட்டையில் இப்படி இருக்குமே நான் விளிம்பு இப்படி இருந்தால் தானே ஒட்டலாம். பசபூசி அதையெல்லாம் போட்டு உங்களை ஆக சின்ன குழந்தை மாதிரியாக நான் நடத்தி கொள்கிறாது தானே. அப்போது இப்படியாக இருக்கக்கூடிய இந்த கடதாசி அட்டையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு தடிப்பான மடிக்கத்தக்க ஒரு பொருளால் இதை மடித்து சதுரங்களாக ஆக்கிக்கொள்ள, சரிதானே? இதை மடித்து சதுரங்களாக ஆக்கி கொண்டால் அது தாயக்கட்டையாக.
பாருங்க பிள்ளைகள், இதில் இப்படி எழுதப்பட்டிருக்கக்கூடியவை எப்படி அமையும் என்றது எங்களுக்கு புரிஞ்சால் ஓரளவுக்கு நாங்கள் அதை வசதியாக அணுகக்கூடியதாக இருக்கும். சரிதானே? அப்போ அதை அணுகிற விதத்தை ஒரு பாருங்களேன். நான் இன்னும் ஒன்று உங்களோட வசதிக்காக அதை போட்டு காட்டுகிறேன். இந்த ஸ்க்ரீனை பாருங்க. இப்படி நேராக இருக்கிற இந்த பகுதியை எடுத்துக்கொண்டு இதில் பாருங்க. சரிதானே? எப்படி மடிக்கிறது என்று சொல்லி மடிச்செல்லாம் காட்டியிருக்கு. இப்படி எழுதியிருக்கிற F1, F2, F4, F3 டாப் பொட்டம் என்று சொல்லி போடுறோம். இதை பிறகு இப்படி மடிக்கிற விதம் காட்டியிருக்கிறோம் பாருங்க. சரியா? இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து அதை சதுரமாக ஆக்கி ஒட்டுகிற விதம் இப்போ உங்களுக்கு விளங்கும் என்று நினைக்கிறேன். சரிதானே? அப்போ இதில் இருக்கக்கூடியது நாங்கள் இப்படியாக கீறி காட்டியிருக்கு. இப்படி இருந்தால் இதை வச்சு கொண்டு கேட்குறாங்க, உங்கள்ட்ட கேள்வியை கேட்குறார்கள் இருக்குது. சரிதானே? கேள்வியாக பல இடங்களில் கேட்கப்பட்டிருக்கு இந்த கேள்வி. இப்படி கேட்குறாங்க என்றால் இப்போ பாருங்க, இதில் எதிர்ப்பக்கங்களாக எது இருக்கும் என்றால் ஒன்றின் எதிர்ப்பக்கமாக 6 இருக்கும். சரிதானே? அப்போ ஒன்றினுடைய அயல் பக்கங்களாக என்னென்ன இருக்கும்? இதை நிமித்தினோடன் ஒன்றை நிமித்தினோடனே அது 3, 4 என்பவை அயல் பக்கங்களாக இருக்கும். 3ம் 4ம் ஒன்றுக்கும் அயல் பக்கங்களாக இருக்கும். 2 அடியில் இருக்கும். சரிதானே? இந்த தாயக்கட்டை இப்படியே ஒட்டுறம் என்று வச்சுக்கொண்டா 2 அடியில் இருக்கும். அடிப்பகுதியில் 2 இருக்கும். என்ன, நாங்கள் எங்களுடைய திசையில இருந்தே பார்த்துக்கொள்வோமே. இப்போ இங்கே இருந்து நாங்கள் இங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். 2 வச்சு கொண்டு பாருங்க. 2 அடியில் இருக்கு. நாங்கள் நிமித்தி ஒட்டி முடிய எங்களுக்கு எதிர்பக்கத்தில் 3 இருக்கும். எங்கட பக்கமாக 4 இருக்கும். எங்கட பக்கமாக 4 இருக்கும். இப்போ இப்படி இருக்கும். 4 எங்கட பக்கமாக இருக்கும். 4க்கு எதிர் திசையில் இந்த அம்புக்குறி ஒரு இடம் இருக்குதானே, இந்த இடம் பின்பக்கம். 4 பின்பக்கமாக எது இருக்கும்? 3 இருக்கும். சரிதானே? 3 இருக்கும். அப்போ 4ம் 3ம் எதிர் திசையில் இருக்கும். அதே போல 1ம் 6ம் எதிர் திசையில் இருக்கும். 1ம் 6ம் எதிர் திசையில் இருக்கும். 2ம் 5ம் எதிர் திசையில் இருக்கும். அப்போ ஒருபோதும் எங்களுக்கு 3 கண்ணுக்கு தெரிஞ்சால் 4 தெரியாது. 3 கண்ணுக்கு எங்களுக்கு தெரியுது என்று சொல்லி சொன்னால் 4 எங்களுக்கு தெரியாது. 1 நாங்கள் காண்றோமாக இருந்தால் ஒருபோதும் 6 காண இயலாது. எங்களுக்கு தாயக்கட்டை ஒரு பக்கத்தில் இருந்து பார்க்குற நேரத்தில் 3 இலக்கங்கள் தான் தெரியும். இது சரிதானே? நான் சொல்றதுல எதுவும் விளக்கம் இல்லைன்னா நீங்கள் கேட்கலாம். இப்போ 1 எதிர்பக்கம் 6ஆக இருக்கும். 1 எங்கே இருக்குதுன்றா அதுக்கு இப்போ இந்த இதில் பாருங்க, 2வது தாயக்கட்டையில் பாருங்க, 1 மேலே இருக்குது. அது முதலாவது ஒட்டி இருக்கிறோம் என்று வச்சு கொண்ட வேண்டாம். சரிதானே? முதலாவது ஒட்டி இந்த முதலாவது தாயக்கட்டை செய்திருக்கிறோம் என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த தாயக்கட்டையை செய்திருக்கிறோம் என்று வச்சுக்கொண்டால் இப்போ 2க்கு எதிர்பக்கமாக நாங்கள் அம்புக்குறி போட்டிருக்கக்கூடிய அந்த கரெக்ட் 2க்கு எதிர்பக்கமாக 5 இருக்கும். 2க்கு எதிர்பக்கமாக 5 இருக்கும். அப்போ எங்களுக்கு எதிர்பக்கம் நாங்கள் 2 பார்க்குறோம். 2க்கு பின்பக்கத்தில் 5 இருக்கும். 6க்கு எதிர்பக்கமாக, அதாவது எங்களோட கையில் வலது பக்கம், இடது பக்கத்தில் 6 இருக்குது, வலது பக்கத்தில் 1 இருக்கும். மேலே 3 இருந்தால் அடியில் 4 இருக்கும். கீழ்ப்பக்கத்தில் 4 இருக்கும். இப்போ இப்படி இருக்கக்கூடிய இந்த கடுதாசியை தந்து போட்டு, இலக்கத்தை தந்து போட்டு அதுக்குரிய சரியான தாயக்கட்டையை அவர்கள் கேட்கறது உண்டு. உங்கள்கிட்ட சரியான தாயக்கட்டையை சொல்லுங்கோ என்று சொல்லி கேட்பார்கள். இந்த பேப்பரை தந்துட்டு இப்போ இப்படி சரியான தாயக்கட்டையை சொல்லுங்கொண்டு கேட்கல உங்களுக்கு விளங்க வேணும். அந்த தாயக்கட்டை அவர் 4 தாயக்கட்டையை கீறியிருப்பார்கள். அதில் 1 சரியான தாயக்கட்டையாக இருக்கும். எங்கள் அடையாளம் காண்றதுக்கு என்ன வழி என்றால் 3ம் 4ம் ஒரு நேரத்தில் உங்களுக்கு தெரியாது. எங்கேயாவது ஒரு தாயக்கட்டையில் 3ம் 4ம் தெரிஞ்சால் அது
பிழையானது. இதன் மூலமாக உருவாக்கப்படுகிறது. அதே போல 1ம் 6ம் தெரிய இயலாது. 2ம் 5ம் ஒரே நேரம் உங்களுக்கு ஒரு தாயக்கட்டையில் 1ம் 6ம் தெரியாது, 2ம் 5ம் தெரியாது, 3ம் 4ம் தெரியாது. ஏதாவது ஒரு இலக்கம் தான் அதில் தெரியும். அதே போல 2னுடைய அயல் பக்கங்களாக 2 என்று சொல்லியிருந்தால் அதை அடுத்திருக்கிற பக்கங்களாக 4 இருக்கலாம், 3 இருக்கலாம், 1 இருக்கலாம். 2 தெரியக்குள்ள உங்களுக்கு தெரியக்கூடிய இலக்கங்கள் 2 தெரிகிற போது உங்களுக்கு தெரியக்கூடிய இலக்கங்கள் 1, 3, 6, 4 ஏதாவது 2 இலக்கம் உங்களுக்கு தெரியும். சரிதான். 2 உங்களுக்கு தெரிய வேணுமாக இருந்தால் அதோட 2ம் 6ம் 4ம் தெரியலாம், அல்லது 2ம் 6ம் 3ம் தெரியலாம், 2ம் 3ம் 1ம் தெரியலாம், 2ம் 1ம் 4ம் தெரியலாம். சரியா? இது விளங்கிட்டு தானே? நான் திருப்பி சொல்லுவேன். அந்த 2 இருக்குது என்றால் 2ஐ சுற்றி இருக்கிற 4 பேரில் யாராவது 2 பேர் உங்களுக்கு தெரியலாம். 2ஓட 1ம் 3ம் தெரியலாம், அல்லது 3ம் 6ம் தெரியலாம், 6ம் 4ம் தெரியலாம், 4ம் 1ம் தெரியலாம். அப்போ இப்படி இருக்கும். இந்த 3 பேரும் தெரியக்கூடியதாக இருப்பார்கள். சரிதானே? அல்லது இந்த 3 பேரும் தெரியக்கூடியதாக இருப்பார்கள். இவன் 3 பேரும் தெரியல, அப்படியும் இருக்கு. அல்லது இந்த 3 பேரும் 2, 6, 3 என்கிற இந்த இலக்கங்கள் தெரியல. சரியா? அப்படி நீங்கள் அந்த 3 இலக்கங்கள்லாம் அப்போ உங்களுக்கு தெரியும், அப்படி தெரியக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. இப்போ ஒரு தாயக்கட்டையை வெட்டி பிரித்தால் அப்படி இருக்கும் என்று சொல்லி வெட்டி காட்டியிருக்கு. நாங்கள் வெட்டி பிரிக்கையில் இருக்கிறதே ஒட்டி காட்டினால் அப்படி இருக்கும் என்று சொல்லியிருக்கு. அது 2வது பாருங்க. அடுத்தது ஒரு T ஷேப்பில் கட்டாயம் எப்படி தான் இருக்கணும்னு சொல்லி இல்லை தானே? சரிதானே? இப்போ இங்கேயும் நீங்கள் பார்த்துக்கொள்ள வேணும். எதிர் இலக்கங்களாக யார் வருவார்கள்னா 3ம் 4ம் எதிர்ப்பக்கங்களாக இருப்பார்கள். ஒரே நிறத்தில் காட்டியிருக்கு. இப்போ நீளத்தில் இருக்கிற 2ம் எதிர்ப்பக்கம். அதுபோல் 1ம் 6ம் எதிர்ப்பக்கங்கள், 2ம் 5ம் எதிர்ப்பக்கங்கள். அப்போ இதில் உங்களுக்கு 1 தெரிகிற போது 6 தவிர மிகுதியாக இருக்கிற 4 இலக்கங்களில் ஏதேனும் 2 இலக்கங்கள் உங்களுக்கு தெரியல. சரிதானே? அந்த மிகுதி 4 இலக்கங்களில் 1ஓட சேர்ந்து 5ம் 3ம் தெரியலாம், அல்லது 2ம் 3ம் தெரியலாம், அல்லது 2ம் 4ம் தெரியலாம். ஒரு நேரத்தில் 2ம் 5ம் உங்களுக்கு தெரியலாது. அதே போல் 1ம் 6ம் தெரியலாது, 3ம் 4ம் தெரிய இயலாது. சரியா? இப்போ இது 2ம் வேறு வேறு தாயக்கட்டை, ஒரே தாயக்கட்டை அல்ல. அதை ஒட்டி காட்டியிருக்கு. அப்படி தெரியுது. இப்போ 1ம் 2ம் அயல் பக்கங்கள், 1ம் 4ம் அயல் பக்கங்கள், அப்படி தெரியக்கூடியதாக ஒட்டி காட்டியிருக்கு. இப்போ இப்படி ஒரு கடுதாசியை தந்து கீறி போட்டு அதை வச்சு கொண்டு உருவாக்கப்படுற தாயக்கட்டைன்னு கேட்க இப்போ உங்களுக்கு தெரியும். 1 விட்டு ஒரு பக்கங்கள் எதிர்ப்பக்கங்களாக இருக்கும். அப்படியானது ஒரே தடவையில் எங்களுக்கு தெரியாது என்கிறத வச்சுக்கொண்டு நீங்கள் போகலாம். சரிதானே? அடுத்தது இந்த எதிர்த்திசையில் இருக்கிற இலக்கங்களை காண்றது. எதிர்த்திசையில் இருக்கிற இலக்கத்தை காண்றது, அதுக்கு சில முறைகள் இருக்குது. நாங்கள் இலகுவான முறைகள் கேட்க கடினமான முறைக்கு போக தேவை. இப்போ பாருங்க, 1 தொடக்கம் 6 வரை இலக்கமிடப்பட்ட சதுரமுகி கட்டைகள் தரப்பட்டிருக்கு. இது நியமம் அல்லாத தாயக்கட்டை, நியம தாயக்கட்டை அல்ல. நியம தாயக்கட்டைன்றா தேவையே இல்லை. 3ன் எதிர்த்திசையில் இருக்க வேண்டிய இலக்கம் 4 போட்டுடலாம். என் கூட்டுத்தொகை 7 வரும். 5ன் எதிர்த்திசையில் அமைய வேண்டிய இலக்கம் 2, 4ன் எதிர்த்திசையில் அமைய வேண்டிய இலக்கம் 3 போட்டுடலாம். அப்போ அதை உங்கள்கிட்ட கேட்க மாட்டார். நியம தாயக்கட்டையை உங்கள்கிட்ட கேட்க போகிறது இல்லை. சரிதானே? இப்போ பாருங்க, இதில் 1ஆம் 2ஆம் தாயக்கட்டையில் பாருங்கோ, 2 இடத்துலையும் பொதுவாக இருக்கினம் 4ம் 5. 4ம் 5ம் 2 இடத்துலையும் தெரியுது. சரிதானே? 4ம் 5ம் 2 இடத்துலையும் தெரியுது. அதுக்கு மேலதிகமாக இதில் 4ம் 5ம் தெரிகிற போது 3 தெரியுது. இங்கே 4ம் 5ம் தெரிகிற போது 2 தெரியுது. இப்போ எங்களுக்கு தெரியும்
இந்த 4ம் 5ம் தெரிகிற போது ஒருக்கா 3 தெரியுது. 4ம் 5ம் அது பிறகு நீங்கள் தலைகளாக திருப்பைகளில் இலக்கம் ஏன் தலைகளாக தெரியலைன்னு கேட்கக்கூடாது. திருப்பி இருக்கிறேன், திருப்பி ஒன்று பாருங்க, 4ம் 5ம் தெரியுது. ஆனால் 3 மறைஞ்சு போயிட்டுது. இப்போ 2 தெரியுது. சரிதானே? இப்போ உண்மையில் இந்த தாயக்கட்டை இப்படி இருந்த தாயக்கட்டையை நாங்கள் இப்படி டேர்ன் பண்ணி இருக்கிறோம். அதாவது 4 மேலே வரக்கூடிய மாதிரி எங்களுக்கு எதிர்பக்கமாக தள்ளி இருக்கிறோம். சரிதானே? இப்போ இஞ்சை இருந்து இப்படியே மேலே தள்ளி இருக்கிறோம் அப்படின்னு நினச்சிக்கொள்ளுங்க. அப்படி தான் பார்க்க தெரியுது. சரியா? அப்போது என்ன நடந்திருக்குது? 4 மேலே போனோன்னு பின்பக்கத்துக்கு என்ன போட்டுது? 3 போயிட்டு. 4 மேலே வந்த உடனே 3 பின்பக்கத்துக்கு போயிட்டு இப்போ கீழே நின்ற 2 இப்போ எங்களுக்கு வெளியில் தெரியுது. நாங்கள் அப்படியெல்லாம் யோசிக்க தேவையில்லை, நான் சும்மா சொல்லித்தரேன். இப்போ என்னென்னால் 4 5 இங்கேயும் தெரியுது, இங்கேயும் தெரியுது. 4 5 பொதுவான 2 இலக்கங்கள் இருந்தால் மிகுதியாக தெரிகிற இலக்கங்கள் எதிர்பக்கங்களாக இருக்கும். 3ன் எதிர்பக்கம் 2. சரிதானே? 3ன் எதிர்பக்கம் 2, 3க்கு 2. 3ன் எதிர்பக்கம் 2ஆக இருக்கு. அப்போ ஒரு சோடியை கண்டாச்சு. 3ன் எதிர்பக்கம் 2. அப்போ ஒரு நாளும் இங்கே 5 4 3 என்பவை எதிர்பக்கங்களாக வர இயலாது. அதே போல் 2 5 4 என்கிற 2வது ஆயக்கட்டையில் இருக்கிற 2 5 4 எதிர்பக்கமாக வரையலாம். எதிர்பக்கங்கள் தெரியாது. 2 6 4 எதிர்பக்கமாக வரையலாம். அப்போது இங்கே பாருங்க, இதுலேயும் 4ம் 5ம் இருக்குது, இங்கேயும் 4ம் 5ம் இருக்குது. ஒரே இலக்கங்கள் இருக்கு. ஆகவே 3ம் 2ம் எதிர்பக்கங்களாக இருக்கும். இப்போ 2வது தாயக்கட்டையிலையும் 3வது தாயக்கட்டையிலையும் பொதுவானதாக இருக்கிறத பார்த்து கொள்ளுங்க. எது பொதுவானதாக இருக்குது? இதில் எது பொதுவாக இருக்குது? 4ம் 2. இதுலையும் 4ம் 2ம் இருக்குது, இதுலையும் 4ம் 2ம் இருக்குது. ஆகவே 5க்கு எதிர்பக்கம் 6. இனி அடுத்ததை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடி தெரிகிறதோ? 4 இலக்கம் வந்துட்டுது. மிச்சமாக இருக்கிறதா? 1ம் 4ம் மிச்சமாக இருக்கிறது. என்ன? 1ம் 4ம் மிச்சமாக இருக்கிறது. இப்போ எங்களுக்கு இப்படி எங்கேயாவது தாயக்கட்டையில் 2 பொதுவான இலக்கங்கள் வந்தால் நாங்கள் இலகுவாக கண்டுபிடிச்சிடும். 2 பொதுவான இலக்கம் வந்தால் நாங்கள் அதை பற்றி கூட யோசித்து கொண்டிருக்க தேவையில்லை. சரிதானே? முதலாவதுலையும் 2வதுலையும் 4ம் 5ம் 4ம் பொதுவான இலக்கங்களாக இருந்தது. 2வதுலையும் 3வதுலையும் 4ம் 2ம் பொதுவான இலக்கமாக இருந்தது. அப்போ அதை வச்சுக்கொண்டு நாங்கள் ஒரு தாயக்கட்டையினுடைய வெவ்வேறு ஆங்கிள்ஸ், வெவ்வேறு விதமான தோற்றங்கள் எங்களுக்கு தந்து போட்டு தான் கேள்வியை கேட்பார்கள். அந்த தரவு இப்படி இருக்கும். சரியா? இதுக்குள்ளே நீங்கள் அதை விளங்கி கொண்டு செய்யலாம். அது நெருக்கடியாக இருக்காது. இப்படியான கேள்வி அதிகம் பிரச்சனை கொடுக்காது. இந்த பகுதி கேட்டால் சரிதானே, தாயக்கட்டை கேள்வி என்று சொல்லி நாங்கள் பொதுவாக கதைக்கிறது. அப்படி கேட்டால் உங்களுக்கு இப்போ இது செய்ய இயலும். இது என்ன வகையில் இருக்குது? 2 பொதுவான பக்கங்கள் இருக்கிற மாதிரியா. இப்போ இதில் பாருங்க, இந்த பகுதியில் ABCDE ABCDEF என்கிறது தரப்பட்டிருக்கு. இதில் இருக்கிற இந்த தாயக்கட்டையில் 2 பொதுவான பக்கங்கள் இருக்கிறத நாங்கள் காண கிடைக்கல. 2 பொதுவான பக்கங்கள் இருக்கிறத நாங்கள் காண இல்லாமல் இருக்குது. இப்போ முதலாவதுல A இருக்குது, 2வதுல A இல்லை, 3வதுலேயும் A இல்லை. முதலாவதுல B இருக்குது, 2வதுல B இல்லை, 3வதுல B இருக்கு. ஆனால் முதலாவதுக்கும் 3வதுக்கும் B மட்டும்தான் பொதுவாக இருக்கு. AO CO 3வதுல இல்லை.
இப்போ எங்கள்கிட்ட இந்த பழைய டெக்னிக் சரி வராது. இப்படியான நேரத்தில் எங்களோட பழைய டெக்னிக் இதில் சரி வர மாட்டேது. அப்போ நாங்கள் 2 பொதுவான குறியீடுகள் இருக்குமாக இருந்தால் அந்த 2ஐயும் விட்டுட்டு மிச்சமாக தெரிகிற ஆக்களை நாங்கள் எதிர்பக்கங்கள் என்று சொல்லி கண்டுபிடிச்சி சுகமாக எழுதிட்டு போனாங்க. இப்போ இப்படியான இடத்துல கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. அது நீங்கள் செய்து பாகைக்குள்ள உருட்டி பாகைக்குள்ள அது சரியான என்று தெரியும். அப்படி அந்த வழிமுறை என்று சொல்லி பாருங்க. ஒரு பொதுவான பக்கம் இருந்தால் 2 தாயக்கட்டைகளில் ஒரே தாயக்கட்டை தான் அதன் 2 தோற்றங்கள், அதனுடைய 2 தோற்றங்களில் ஒரு பொதுவான பக்கம் இருந்தால், இப்போ முதலாவதுக்கும் 2ஆவதுக்கும் பொதுவாக இருக்கிறது எது? சி இருக்கு. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா அந்த சியில இருந்து வலஞ்சுழியாக எழுத வேணும். சியில இருந்து இப்படி வலஞ்சுழியாக மணிக்கூடு சுற்றுற திசைக்கு எழுத வேணும் முதலாவது தாயக்கட்டைக்கு. எப்படி எழுத போறீங்கடா? சி, அடுத்தது பி, அடுத்தது ஏ. சி பி ஏ. சரியா? அடுத்ததுலையும் பாருங்க, சியில இருந்து வலஞ்சுழியாக எழுத போறீங்க. இப்படி எழுத போறீங்க. சியில இருந்து வலஞ்சுழியாக சி, அடுத்தது டி, அடுத்தது இ. இப்படி வலஞ்சுழியாக எழுதணும், ஒழுங்குமுறையாக எழுதணும். எழுதினீங்கள் என்றால் இப்போது நீங்கள் முடிவுக்கு வரலாம். ஏயினுடைய எதிர்ப்பக்கம் ஈ ஆக இருக்கும். ஏயினுடைய எதிர்ப்பக்கம் ஈ ஆக இருக்கும். பியினுடைய எதிர்ப்பக்கம் டி ஆக இருக்கும். பியின் எதிர்ப்பக்கம் டி ஆக இருக்கும். சியின் எதிர்ப்பக்கம் சி ஆக இருக்கே, அதுதானே சரியா? 3வது தாயக்கட்டை ஏன் தந்தது? 6வது யார் என்று கண்டுபிடிக்கிறதுக்கா. 2ஐயும் தந்திருந்தால் ஏ பி சி டி இ என்று தெரியும். எஃப் வரைக்கும் எழுதப்பட்டுள்ளது என்று சொல்லி கீழே வசனத்தில் தந்தால் தேவையில்லை. இல்லாவிட்டால் இப்போ பாருங்க, சிக்கு நாங்கள் 6 போட போகிறோம். சிக்கு எதிர்ப்பக்கம் சி ஆக வரையலாது தானே. ஆகவே சிக்கு எதிர்ப்பக்கமாக எஃப் என்று சொல்லி எழுதுவோம். இப்போ சியும் எஃப்பும் ஒரு எதிர்ப்பக்க சோடிகளாக இருப்பார்கள். இப்போ பொதுவானதாக நீங்கள் பார்த்துக்கொண்டு இப்போ ஈய 2வது தாயக்கட்டையும் 3வது தாயக்கட்டையும் எடுக்கலாம், அல்லது 1வது தாயக்கட்டையும் 3வது தாயக்கட்டையும் எடுத்தும் எழுதலாம். பியில இருந்து வலஞ்சுழியாக பி ஏசி என்று சொல்லி எழுதலாம். சரிதானே? பி, அதுக்கு பிறகு வலஞ்சுழியாக ஏ, அடுத்தது சி, பி ஏ சி. 3வது தாயக்கட்டையில பியில இருந்து வலஞ்சுழியாக எழுதினீங்கன்னா பி, அடுத்தது இ, அடுத்தது ஏ. இப்படி எழுதியக்குள்ளையும் சிக்கு எதிர்பக்கத்தில் எஃப் வருது, ஏக்கு எதிர்பக்கத்தில் இ வருது. அப்போ உங்களுக்கு தெரியும் பிக்கு எதிர்பக்கத்தில் பி வராது தானே. அப்போ ஏ பி சி எல்லாம் வந்துட்டு டி மட்டும்தான் வரையில. அப்போ பிக்கு எதிர்பக்கத்தில் டி வரும். சரியா? இதை விட வேறு ஒன்றும் யோசிக்க வேணாம். போகைகளை ரேசரை கொண்டு போகிறது அப்படியெல்லாம் கொண்டு போய் அங்கே வெட்டி எழுதி அப்படியெல்லாம் செய்ய தேவையில்லை. வந்தால் சரிதானே. இப்போ அண்மை காலத்தில் பல பரீட்சைகளில் இப்படி தாயக்கட்ட கணக்குகள் வர இல்லை, கேட்குறாங்க. ஆனால் உங்களுக்கு கேட்கக்கூடாது, கேட்க மாட்டாங்கள் என்று சொல்லி நான் சொல்ல இல்லை. அதை பார்த்துட்டு நீங்கள் போகைக்குள்ள எங்களுக்கு ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சிருக்கிறேன், எக்ஸாமுக்கு வந்தால் நல்லம். ஆனால் வந்தால் புள்ளி, இல்லாவிட்டால் அறிவு தானே. அது சரி. இந்த விதமாக இப்போ விளங்குது அவங்களுக்கு. ஒரு பக்கம் பொதுவாக தெரிந்தால், ஒரு பொதுவான பக்கம் இருந்தால், 2 பொதுவான பக்கம் இருந்தால் உங்களுக்கு தெரியும் அந்த 2ஐயும் வெட்டி புடியும் மிச்சமாக இருக்கிறது எதிர்பக்கமாக இருக்கும். சில வேளை 2 தாயக்கட்டை இருந்தால் ஒரு சோடி எதிர்பக்கம் தான் காணலாம், மற்றதை காணலாம். சரிதானே? அப்படி தரப்பட்டால் இப்போ இந்த தாயக்கட்டையில் 2 மட்டும் தந்திருந்தாங்க,
இந்த தாயக்கட்டை தரையில என்று வச்சுக்கொள்ளுங்க. இந்த தாயக்கட்டை தரையில, மூன்றாவது தாயக்கட்டை தரையில, முதலாவது ரெண்டாவது தான் தந்திருக்கிறாங்க. ஆக மூன்றினுடைய எதிர்ப்பக்கம் 2 என்கிறத மட்டும்தான் காணலாம், வேற ஒன்றும் காணலாம். 3 எதிர்ப்பக்கம் 2ங்கிறத மட்டும்தான் காணலாம். 4 எதிர்ப்பக்கம் என்ன, 5 எதிர்ப்பக்கம் என்னன்னு காணலாம். சரிதானே? அடுத்த தாயக்கட்டையும் தந்திருக்கிறபடியால தான் அடுத்த காணக்கூடியதாக இருக்கு. மூன்றாவது தாயக்கட்டையும் 2வது தாயக்கட்டையும் எடுத்துக்கொண்டு அங்கே 2ம் 4ம் பொதுவாக இருக்குது. 2ம் 4ம் பொதுவாக இருக்கிறபடியே 6னுடைய எதிர்ப்பக்கம் 5. 2ம் 4ம் பொதுவாக இருக்குது 2ஆம் தாயக்கட்டையிலையும் 3ஆம் தாயக்கட்டையிலையும். அப்போ 5 மாறும் எதிர்ப்பக்கம், 3ம் 2ம் எதிர்ப்பக்கம். ஆகவே மிச்சமாக இருக்கிறது 1ம் 4ம் எதிர்ப்பக்கம் என்று கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கு தான் 3 பார்வைகள் தரப்பட்டிருக்கு, 3 ஆங்கிள்ஸ். சரிதானே? 3 நிலைகள் தரப்பட்டிருக்கு. 2 நிலைகளை தந்தால் ஒரே ஒரு எதிர்ப்பக்கத்தை மட்டும்தான் காணலாம் இந்த இடத்துல. ஆனால் ஒரு பொதுவான இலக்கம் தரப்பட்டிருக்குமாக இருந்தால், ஒரு பொதுவான அடையாளம் தரப்பட்டிருக்குமாக இருந்தால் 2 தந்தாலும் நாங்கள் விடைக்கு போகலாம். 3ஆவதுக்கு தேவையில்லை. இங்கே உண்மையில் இந்த இடத்துல 3வது தாயக்கட்டை தேவையில்லை. இந்த படத்தில் 3வது தாயக்கட்டை தராமலே கீழே சொல்லப்பட்டிருக்கு ABCDEF என குறிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எங்களுக்கு முதலாவதும் 3ஆவதும் தாயக்கட்டையை தந்தாலும் செய்யலாம், அல்லது 2வது 3வது தந்தாலும் செய்யலாம். ஏன், E என்கிற ஒரு பொதுவான எழுத்து இருக்குது 2வது 3ஆவதுல. முதலாவதும் 3ஆவதும் தந்தாலும் செய்யலாம். B என்கிற ஒரு பொதுவான எழுத்து இருக்குது. அல்லது முதலாவது 2வது மட்டும் தந்தாலும் செய்யலாம். C என்கிற ஒரு பொதுவான பக்கம் இருக்கு. அப்போ ஒரு பொதுவான பக்கம் இருந்தால் எங்களுக்கு 3வது தேவை. சரிதானே? இது சில வேளை சின்னாக்களுக்கு செய்கிறதுக்காக சில வேளை வேறு ஒரு மெதட்டில் அதை சொல்லி கொடுத்துருக்கலாம் அவர்கள். சரிதானே? இது கொஞ்சம் கூட விளக்கங்களை அவர்கள் சொல்லித் தரலாம். இப்போ உதாரணத்துக்கு இதை வேறு மாதிரி படிப்பிக்கலாம். நான் உங்களுக்கு சும்மா சொல்லுகிறேன் பிள்ளைகள், அதுக்கெல்லாம் நீங்கள் போக வேண்டாம். சரிதானே? இப்போ பாருங்க, ஏயினுடைய எதிர்ப்பக்கமாக ஆரெல்லாம் இருக்க இயலாது என்று சொல்லி எழுதி கொண்டு போகலாம். ஏயினுடைய எதிர்ப்பக்கமாக பிஓ அல்லது சிஓ இருக்க இயலாது. பிஓ அல்லது சிஓ இருக்க இயலாது. என்ன சரி வேணாம், நாங்கள் பிக்கு எழுதுவோமே. பி 2 இடத்துல இருக்கிறபடியால், பி 2 இடத்துல இருக்கிறபடியால் நாங்கள் பிஏ எழுதி கொண்டு போவோம். பிக்கு யாரெல்லாம் எதிர்ப்பக்கமாக இருக்க இயலாது, பிக்கு யாரெல்லாம் பொருத்தம் இல்லை, ஏ பொருத்தம் இல்லை, சி பொருத்தம் இல்லை, என்ன ஏயும் பொருத்தம், ஏக்கு பி பொருந்த மாட்டார், தெரிகிறார் வழியில் சி தெரிகிறார். அதே போல் பி 3வது தாயக்கட்டையில் இருக்கிறார், அப்போ அவங்க இ தெரிய மாட்டார், எஃப் தெரிய மாட்டார். இந்த 4 பேரும் தெரிய மாட்டார் என்கிறதுனால பிக்கு டி தான் எதிர்ப்பக்கமாக இருப்பார். சரியா? பிக்கு டி தான் எதிர்ப்பக்கமாக இருப்பார். அடுத்தது 2 இடத்துல தெரிகிற இன்னொரு ஆள் இருக்கிறார், ஈய எடுப்போம். ஈய எடுத்தோம் என்றால் 2வது தாயக்கட்டையில் சி தெரிகிறார். சரிதானே? டி தெரிகிறார், சி தெரிகிறார், டி தெரிகிறார். அடுத்தது 3வது தாயக்கட்டையில் எஃப் தெரிகிறார், பி தெரிகிறார். ஆகவே ஈக்கு எதிர்ப்பக்கமாக யார் இருப்பார்? ஏ மட்டும்தான் இருப்பார். சரிதானே? அப்போ முதல் எழுதிட்ட முதலாவது 3வது எடுத்திருக்கிறதோ பிக்கு டி எதிர்ப்பக்கம் என்று கண்டுபிடிச்சிட்டோம், ஈக்கு ஏ எதிர்ப்பக்கம் என்று கண்டுபிடிச்சிட்டோம். இனி 3வது மிஞ்சி இருக்கிற ஆள் ஏபி முடிஞ்சது, சி டிஇ முடிஞ்சா எஃப், சிக்கு எஃப் எதிர்ப்பக்கம் என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். இதுதான் உண்மையாக ரீசனிங். உங்களுக்கு காரணத்தோட விளக்கம் சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கு சொல்லித்தரேன்டா இப்படி தான் கண்டுபிடிக்க சொல்லித்தரவர்.
அதுக்கு 3 தாயக்கட்டையும் வேணும் தான். சரிதானே? ஆனால் அது செய்ய உங்களுக்கு நேரம் போயிடும். நீங்கள் நான் சொன்ன மாதிரி செய்து பாருங்க. இந்த ரீசனிங் வேறு, இந்த காரணம் கற்பித்தல் என்ன அங்கே வேறு. இந்த பகுதியை நான் உங்களுக்கு உங்களோட விட சரி என்று சொல்லி நீங்கள் மன திருப்தி அடைகிறதுக்காக தான் இந்த மெதட்டை சொல்லி தந்தேன். இந்த மெதட்டில் செய்ய வேண்டாம், எல்லா நேரங்கள்லையும் இது உதவாகும் உங்களுக்கு. சரியா? அப்போது இது ஏன் போட்டிருக்காங்க என்றால் இப்படி செய்கிறார்களுக்காகத்தான். அவங்க இப்படி தான் செய்வாங்க என்கிற அடிப்படையில் 3ஐயும் போட்டு காட்டியிருக்கிறாங்க. நீங்கள் எதெல்லாம் வராதுன்னு அதை பிரேக்கெட்டுக்கு எழுதி போட்டு மிச்சத்தை எழுதினா ஒன்றுக்கு கண்டுபிடிச்சால் அடுத்ததுக்கும் அந்த இப்போ பிக்கு டி கண்டுபிடிச்சால் அடுத்த செட்டுக்குள்ளே டி வரையலாம் என்ன. அப்போது மிச்சாக்களை போட்டுட்டு கண்டுபிடிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு செய்து காட்டுனேனே, சரியா? விளக்கம் இல்லாட்டி கேட்கலாம். அப்போது இது ஏன் நான் இந்த பகுதியை செய்து காட்டுறேன் இப்படி என்று சொல்லி சொன்னால், நீங்கள் கண்டுபிடிச்ச விட சரிங்கிறத நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்காகவே தவிர இந்த மெதடில் நீங்கள் செய்ய தேவையில்லை. அப்படி செய்யக்கூடாது. சரியா? செய்தீங்கன்னா நேரம் வீணாக போய். இப்போ நீங்கள் அந்த 2 தாயக்கட்டையில் ஏதேனும் 2 தாயக்கட்டையில் பொதுவாக இருக்கிற ஒரு எழுத்து பொதுவாக அல்லது ஒரு குறியீடு பொதுவாக இருந்தால் அதை எடுத்துக்கொண்டு வலஞ்சுழியாக எழுதினா மணிக்கூட்டு பக்கமாக எழுதினீங்க என்றால் யார் யார் ஒரு ஆளுக்கு நேரம் நிற்கிறாரோ அவர் சோடியாக வருவார். அது பிழைக்கவே பிழைக்காது. நீங்கள் அப்படியே செய்து கொள்ளலாம். அது உங்களுக்கு பொதுவாக இருக்கும். ஆனால் அவர்கள் உங்கள்ட்ட எதிர்பார்க்கறது நீங்கள் இப்போ நாங்கள் கடைசியாக கதைச்ச மாதிரி பார்த்து யோசித்து ஒரு தர்க்கத்துக்குள்ளாக நீங்கள் கண்டுபிடிப்பீங்க என்று சொல்லித்தான் சொல்லியிருக்கேன். சரியா? இப்போ இதில் ஒன்று தந்திருக்கிறாங்க பாருங்க. இதில் கீழ்வரும் சதுரமுகிகளில் எதிர்ப்பக்கங்களை எழுதுக என்று சொல்லி இதில் ஏ மேலே நிற்குது. சரிதானே? இந்த பாருங்க, இதில் ஒன்று தான் காட்டியிருக்கிறாங்க. ஏ மேலேயே நிற்கிறார். இப்போ பி இங்கே நிற்குது என்ன. பி இங்கே நின்றது. இங்கே நின்ற சி பாருங்க இப்போ இப்படியே பி நின்ற இடத்துக்கு திரும்பி போயிட்டு. அதான் இதில் காட்டப்பட்டு சி பி நின்ற இடத்துக்கு போக டி இப்போ தெரியுது. இப்போ டி யாருடைய எதிர்ப்பக்கமாக இருக்கும்? டி யாருடைய எதிர்ப்பக்கமாக இருக்க முடியாது? டி இன்று எதிர்ப்பக்கமாக இருந்திருப்பார் என்ன. பிக்கு எதிர்ப்பக்கத்தில் டி இருந்திருப்பார். இப்போ பி அங்கே மறைஞ்ச உடனே டி எங்களுக்கு வர. இப்போ டி இன்ற எதிர்ப்பக்கமாக பி இருப்பார். இல்லை பி இன்று எதிர்ப்பக்கமாக டி இருந்திருப்பார். சரிதானே? பாருங்க, இப்போ டி போன உடனே டியும் போன உடனே யார் தெரிகிறார்? ஈ தெரிகிறார். இப்போ ஈன்ற எதிர்ப்பக்கம் யார்? சியாக இருப்பார். சரிதானே? சியாக இருப்பார். அப்போ எங்களுக்கு தெரியுது பின்ற எதிர்ப்பக்கம் யாருன்னு சொன்னீங்க? டி. சின்ற எதிர்ப்பக்கம் யாரு? சின்ற எதிர்ப்பக்கம் இ என்ன. அப்போ ஏன்ற எதிர்ப்பக்கம் யாரு? ஏன்ற எதிர்ப்பக்கமா எஃப். கீழே இருக்கிறது அது இல்லையா? கீழே இருக்கிற வேற செட். கீழே இருக்கிறதுல ஏயும் எஃப்பும் ஒரே நேரமா தெரியணும்னு சொல்லி கேட்கக்கூடாது. அது கீழே இருக்கிற 3 பேரு மேலே இருக்கிற 3 பேரும் தான் ஒரு செட். சரியா? சரி. அதே போல கீழே இருக்கிறதுல உங்களால் இப்போ கண்டுபிடிக்க இயலும். இப்போ உங்களுக்கு அது ஏழுமாக இருக்கு பாருங்க. இப்போ இடப்பக்கம் இருந்து வலப்பக்கமாக சுத்துது. எப்படி சுத்துது? இப்படி சுத்துது என்ன. மேலே இருக்கிறது இப்படி சுத்துது. கீழே இருக்கிறது மற்ற பக்கமாக சுத்துது. இங்க இருந்து இங்க சுத்துது பாருங்க, இல்லையா? இப்போ சைட்டுக்கு நின்ற பி எங்களுக்கு நேர வந்துட்டார். இ சைட்ல தெரிகிறார். ஈனுடைய எதிர்ப்பக்கம் யாராக இருப்பார்? சாரி, ஈனுடைய எதிர்ப்பக்கம் யாரு? ஈன்ற எதிர்ப்பக்கம் ஈன்ற எதிர்ப்பக்கம் சி என்ன. சி மறைஞ்ச உடனே தான் ஈ தெரிகிறார். அப்ப பி எங்களுக்கு நேர வந்த உடனே பின்னுக்கு நின்ற ஈ
சைட்டுக்கு வாரார், முன்னுக்கு 2 சி அப்படியே பின்பக்கமாக போயிட்டேன். அப்போ ஈக்கு சி. சரியா? இப்போ இ தெரிஞ்ச உடனே சைட்டுக்கு, இப்போ இ சைட்டுக்கு போன உடனே எங்களுக்கு யார் தெரிகிறார்? எஃப் தெரிகிறார். எஃப் யாருடைய எதிர்பக்கம்? எஃப் பியினுடைய எதிர்பக்கம். அப்ப மிச்சமாக இருக்கிறது ஏக்கு டி எதிர்பக்கமாக இருப்பார். சரிதானே? இப்படியும் கேட்கலாம். இந்த அது சுழற்ற திசையை பார்த்து கொண்டு நீங்கள் அந்த தொடர்பை கண்டுபிடிக்கக்கூடியதாகவும் இருக்கலாம். இப்படியாக கேட்கலாம். முந்தி பெரும்பாலான பரீட்சைகளில் 5 கேள்வி 10 கேள்வியும் வந்துருச்சு. இதில் பாருங்க, இந்த சதுரமுகிகளில் எதிர்த்திசை எழுதுங்க என்று கேட்டிருக்காங்க. இதில் முதலாவதையும் 2வதையும் வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம். பாருங்க, முதலாவதையும் 2வதையும் வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாமே. ஏன்? சியும் எஃப்பும் பொதுவாக இருக்கிறபடியா ஏயும் பியும் எதிர்பக்கங்கள் என்று கண்டுபிடிக்கலாம். ஒரு சோடி. அடுத்தது 2வதையும் 3வதையும் வச்சு கொண்டு கண்டுபிடிக்கலாம். என்ன? பியும் சியும் இருக்கிறதால எஃப்பும் ஈயும் என்று சொல்லி, அல்ல ஈயும் எஃப்பும் என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். அப்ப கடைசியா மிஞ்சினதானே யார் ஆக்கள்? டியும் சியும் எதிர்பக்கங்கள். டியும் சியும் எதிர்பக்கங்கள் என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். சரிதானே? இதெல்லாம் சந்தேகம் இல்லை தானே பிள்ளைகளுக்கு? இந்த பக்கம் பிரச்சனை இருக்கா? சரி, இதுலையும் அதே போல தான். இதில் நான் அதிகம் கிடையில்லை. நீங்கள் இதில் பார்த்து கொண்டீங்கன்னா தெரியுமே. இந்த முதலாவதுல சற்றையும் ஆறையும் வெட்டி விட்டோம் என்றால் பியும் கியூவும் எதிர்பக்கங்கள். பியும் கியூவும் எதிர்பக்கங்கள். அதே போல 2வதுலையும் 3வதுலையும் நாங்கள் வெட்டுகிறோம். யாரை வெட்டலாம்? வெட்டி விட்டோம் என்றால் வையும் சற்றும் எதிர்பக்கங்கள். மிச்சமாக இருக்கிறால 3வது சோடியா போட்டு விடுறது தானே. என்ன, முன் வீட்டில் 3 பொம்பளை பிள்ளை இருந்து 2 கல்யாணம் கட்டி கனடாக போட்டுதுன்னா கட்டுறது 3வது தானே கட்டலாம். வேற ஒன்றும் தெரியல. இப்போ அதே போல் இதில் பாருங்க, முதலாவதுல 2ம் 5ம் இருக்குது. 2ம் 5ம் இருக்குது. ஆகவே எதிர்பக்கங்களாக 6ம் 3ம் இருக்க போயிடும். என்ன? அடுத்தது 5ம் 3ம் இருக்கிறேன் 2வதுலையும் 3வதுலையும். ஆகவே 2ம் 4ம் 6ம் 3ம் 2ம் 4ம் என்றால் மிச்சமாக இருக்கிறது 1ம் 5. 1ம் 5. சரியா? அப்போ இனி உங்களுக்கு தாயக்கட்டை போய் சரியான இல்லாத செய்யலாம். அப்படித்தானே? இந்த பாருங்க, இதில் என்ன செய்றீங்க? இதில் டீயும் டீயும் எஸ்ஸும். அடுத்தது டபிள்யூவும் பியும். டபிள்யூவும் பியும். மிச்சமா 3வதா இருக்கிறது யாரால்? எக்ஸும் எஸ்ஸும் டீயும் வந்துட்டு டபிள்யூவும் டியும் வந்துட்டு, ஆகவே யூவும் எக்ஸ். மிச்சமாக இருக்கிறது யூவும் எக்ஸும் 3வது சோடியாக இருக்கும். அப்போ இனி எங்களுக்கு இந்த சோடி காண்றதில் பிரச்சனை இருக்காது என்று நம்புகிறேன். கொஞ்சம் கஷ்டமானது கொண்டு பார்ப்போமா? இதில் ஏயும் சியும் போனால் பிக்கு இ, இங்கே சியும் ஈயும் போனால் ஏக்கு டி. என்னப்பா சரிதானே? இதுல பாருங்க, ஆனாவும் ஆவண்ணாவும். என்ன? ஆனா ஆவண்ணா. அடுத்தது ஊனா ஊவண்ணா. ஓகே, சரியா?
அப்போ மிச்சமாக இருக்கிறது ஆனா ஆவன்னா ஊனா ஊவன்னா ரெண்டா ஈனா ஈயன்னா ஒரு சோடியாக இருக்கும். சரி, இதே மாதிரி இருக்கிறதோட நாங்கள் நேரத்தை செலவு செய்ய வேண்டாம். அடுத்ததை பார்த்து கொண்டு வருவோம். ஒரே மாதிரி இருக்கா? 6 4 இருக்குது. ஓகே, அடுத்தது 6 2 இருக்குது, எங்களை கண்டுபிடிக்க இயலும். அடுத்தது 3 1 முதல் 2லையும் இருக்குது. அடுத்தது 2 1 அடுத்த 2ல இருக்குது, அது கண்டுபிடிக்கலாம். அடுத்ததில் 3 1 3 1 இருக்குது, 1 2 1 2 இருக்குது, கண்டுபிடிக்கலாம். சரிதானே? சரி, இதில் பார்ப்போம். இதன்படியாக சதுரமுகி எவ்வாறு தோன்றும் என்று சொல்லி கேட்டிருக்கு. இந்த இதில் தரப்பட்டிருக்கிற 3 நிலைகள் தரப்பட்டிருக்கு. சதுரமுகி அட்டையை பிரிக்கும் போது தோன்றும் சரியான உருவம். அப்போ எது எது தெரியக்கூடாது? 5 2 ஒரே நேரம் தெரியக்கூடாது. என்ன? அதே போல் 3 4 ஒரே நேரம் தெரியக்கூடாது. 5 2 ஒரே நேரம் தெரியக்கூடாது. 3 4 ஒரே நேரத்தில் தெரியக்கூடாது. மிச்சம் 1 6 ஒரே நேரத்தில் தெரியக்கூடாது. அப்படித்தானே? 1 6 எதிர்ப்பக்கங்களாக இருக்க வேணும். 3 4 எதிர்ப்பக்கமாக இருக்கணும். 5 2 எல்லாம் ஒன்றை விட்டு ஒன்றா தெரியணும். அப்படி தானே விளங்குதா சொல்றது? ஒன்றை விட்டு ஒன்றாக தெரிய வேணும். 3 4 இதில் ஒன்றை விட்டு ஒன்றாக இல்லை. அப்போ முதலாவது பிள்ளை அடுத்தடுத்து இருக்குது. என்ன? 5 2 இதில் கொஞ்சம் சரியாக இருக்குது. 5 2 ஒன்றை விட்டு ஒன்றாக இருக்கு. 3 4 ஒன்றை விட்டு ஒன்றாக இருக்குது. 1 6 ஒன்றை விட்டு ஒன்றாக இருக்கு. இது சரி. 3ஆவதுல என்ன பிள்ளை? 1 6 பக்கத்தில் தெரியுது. ஆகவே அது பிள்ளை சரியில்லை. எதிர்ப்பக்கங்கள் பக்கத்தில் தெரியக்கூடாது. எதிர்ப்பக்கத்தை கண்டுபிடிக்கிறது மட்டுமில்லை, எதிர்ப்பக்கத்தை கண்டுபிடிக்கிறது மட்டையில திருப்பி வெட்டி காட்டைக்குள்ள கீறி காட்டைக்குள்ள முதலாவதுல இருக்கிறதன்படி வந்த என்றால் 6 3 எதிர்ப்பக்கங்களாக இருக்கணும். அப்படி இல்லை அங்கே. சரிதானே? அதாவது 1 4 எதிர்ப்பக்கமாக இருக்கணும். அப்படி இல்லை. ஆகவே அது பிள்ளை. 3 4 பக்கத்தில் இருக்கக்கூடாது. 5 2 பக்கத்தில் இருக்கக்கூடாது. 1 6 பக்கத்தில் இருக்கக்கூடாது. எதிர்ப்பக்கங்கள் அடுத்தடுத்து இருக்க முடியாது. வெட்டி பிரிக்கிற நேரத்தில் ஒன்றை விட்டு ஒன்றாகத்தான் அவை தோன்றும். எதிர்ப்பக்கங்கள் ஒன்றை விட்டு ஒன்றாகத்தான் எங்களுக்கு தெரியும். சரிதானே? சரி, இதை வச்சுக்கொண்டு வினாவுக்கு விடையளிக்கட்டாம். கண்டுபிடிக்கலாமா? ஓகே, அது கண்டுபிடிக்கலாம். ஏன்னா ஏபி பொதுவாக இருக்கு முதல் 2லையும். அப்போ பிக்கு கே என்று வரும். அடுத்தது ஏயும் பியும் பொதுவாக இருக்கு. டபிள்யூக்கு பி என்று வரும். மிச்சம் 3வது ஜோடியை போட்டு விடுறேன். சரி, அடுத்தது ஒரு சதுரமுகின்ற 20 நிலைகள் காட்டப்பட்டிருக்குது. இதை வச்சு கொண்டு விடையளிக்கலாமா? சிவப்புக்கு வெள்ளையா? எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? வலஞ்சொலியா எழுதியா அல்லது வட்டி கண்டுபிடிக்கிறோமா? வலஞ்சொலியா எழுதணும். என்ன? இல்ல சார், மஞ்சள் நீளம் பொதுவா இருக்கு. சாரி, மஞ்சள் நீளமும் பொதுவாக இருக்குது. ஆகவே சிவப்புக்கு வெள்ளை. அவ்வளவுதான் கண்டுபிடிக்கலாம். 3வது அடுத்த சோடியெல்லாம் கண்டுபிடிக்கலாம். என்ன? சிவப்புக்கு எதிராக வெள்ளை, அதை மட்டும் தான் கேள்வி எங்களுக்கு. வெள்ளையை கண்டுபிடிக்கலாம். ஆனால் 3ஐயும் கண்டுபிடிக்க இயலாது. எல்லுக்கு எதிராக இருக்கிறது கேஎம் எம்எம் போனால் எல்லுக்கு எதிராக என் என்று சொல்லி கண்டுபிடிக்கலாம். ரொம்ப சின்னத்தனமாக எங்களை கேட்குறாங்க, வேணாமடுவோம். சரியா? சரி, இதை பார்ப்போம். இந்த கடதாசி மட்டையை ஒட்டினால் புறப்படுகிற சதுரமுகி என்ன உண்டா தெரியக்கூடாது? ஒன்றும் 6 ஒன்றாக தெரியக்கூடாது. அது 3லையும் இல்லை. அடுத்தது 2 மஞ்சும் 4 தெரியக்கூடாது. 3 4 தெரியக்கூடாது. சரிதானே? ஆகவே முதலாவது தான் சரி. என்ன?
சரியில்லை. 3ம் 4ம் ஒரே அடியாக தெரியக்கூடாது, அது 3ஆவதுல தெரியுது. அதே போல் 2ம் 3ம் ஒரே அடியாக தெரியக்கூடாது, அது 2ஆவதுல தெரியுது. ஆகவே அந்த 2ம் பொருந்தாது, முதலாவது பொருந்தும். 3 திசைகளால் பார்க்கும்போது புலப்படுவது இது தெரியுது எங்களுக்கு. 5ம் 2ம் தெரிகிறபடியாக 3ம் 4ம் சோடி. அடுத்தது 4ம் 2ம் தெரிகிறபடியாக 5ம் 1ம் சோடி, அதையும் பார்க்கலாம். என்ன சரி, இந்த மேலே இருக்கிறத பிரித்து காட்டுகிற போது, போதுன்னா எதிர்பக்கம் தெரிஞ்சு வச்சுருந்தால்தான் பிரித்து காட்டுறதை பார்க்கலாம். இதில் வச்சுக்கொண்டு எதிர்பக்கம் என்னும் ஓவும் தெரிகிறபடியாக பியும் எம்மும் ஒன்றை விட்டு ஒன்றாக இருக்க வேணும். அடுத்தது ஓவும் பியும் என்னும் ஆறும் ஒன்றை விட்டு ஒன்றாக இருக்க வேணும். சில வேளையில் இது இல்லாமல் அடுத்ததையும் கேட்டு போடலாங்கள். அப்படி அந்தபடியால் நாங்கள் சொல்ல இல்லைன்னு எஸ் போட்டிருக்கிறாங்க. எஸ்ஸும் எம்மும் பி ஓவும் எஸ், ஓவும் எஸ்ஸும் ஒன்றை விட்டு ஒன்றாக இருக்க வேணும். சரிப்பா, ஓவும் எஸ்ஸும் ஒன்றை விட்டு ஒன்றாக இருக்க வேணும். முதலாவதுலேயும் இருக்குது, 2ஆவதுலேயும் இருக்குது, 3ஆவதுல இல்லை. ஆகவே அதை வெட்டலாம். பியும் எம்மும் ஒன்றை விட்டு ஒன்றாக இருக்க வேணும். முதலாவதுல இருக்குது, என்ன முதலாவதுல இருக்குது, அதான் சரி. 3ஆவதுல இல்லை. இன்னும் ஆறும் இல்லை, பியும் ஆறும் எதிர்பக்கங்களாக இருக்கு. அப்போ 2ஆவதும் பிழை, முதலாவது சரியாக இருக்கு. இதுவும் இது தாயக்கட்டையில் ஏதோ தொடர்பு இருக்குது கண்டுபிடிங்க என்று சொல்கிறாங்க. 2 உருக்களுக்கு இடையில ஏதோ ஒரு தொடர்பு இருக்குது, அதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க என்று சொல்கிறாங்க. எது எது? ஒன்றும் மூன்றும். ஏன் 4னுடைய எதிர்பக்கம் 6ஆக இருக்குது, 2னுடைய எதிர்பக்கம் 5ஆக இருக்குது, 1னுடைய எதிர்பக்கம் 3ஆக இருக்குது. என்ன ஒரே தன்மையாக இருக்குது. அப்படியும் கேட்கலாம். நாங்கள் இப்படி கேட்கக்கூடாதுன்னு சொல்லி இல்லை தானே எங்கள்கிட்ட. இதை மடித்து ஒட்டுவதன் மூலமாக தெரிகிறது. பியும் எஃப்பும் தெரியக்கூடாது எங்களுக்கு, அது 3லையும் தெரியல. ஏயும் சியும் ஒன்றாக தெரியக்கூடாது, ஏயும் சியும் தெரியக்கூடாது எங்களுக்கு. அப்போ முதலாவதை வெட்டுவோம். 2ஆவதா? 3ஆவது ஏயும் சியும் தெரிகிறபடியால் அதுவும் இல்லை. ஓகே சரி. அப்போ 2ஆவது இந்த மாதிரியா இப்போ எங்களுக்கு எல்லா ஆங்கிள்லையும் பார்க்க தெரிஞ்சபடியாக நாங்கள் கொஞ்சம் கஷ்டமான பேப்பருக்கு போவோமா? சரி, இதில் இன்னும் ஒரு கேள்வி ஏதோ இருக்கு, அதை பார்த்துட்டு போவோம். இதில் 6ம் 2ம் தெரியக்கூடாது, அப்படித்தானே? 3ஆவதை வெட்டுவோம். அடுத்த 1ம் 5ம் தெரியக்கூடாது, எங்கேயும் தெரியுதா? இல்லை. 4ம் 3ம் தெரியக்கூடாது, தெரியுது. ஆகவே 2ஆவது. என்ன 2ஆவது தானே? இதில் இந்த 3க்கும் எதிராக இருக்கிறது என்னென்னு சொல்லி கேட்டுருக்காங்க. முதலாவதுக்கு பொதுவாக என்ன இருக்குது? இந்த பல்லு போல இதுக்கு இது என்ன, இதுக்கு இது இருக்குது. அடுத்தது இதுக்கு இந்த நட்சத்திரம் போல இருக்கிறதுக்கு இந்த உருவம் இருக்கு.
இப்போ மிச்சமாக இருக்கிறது யாரு? அந்த பூ தானே. அந்த பூவுக்கு என்ன வரும்? இல்லாத ஒரு வடிவம் வரும். பூவுக்கு எது வரும் ஐயா? இதுல காட்டாத வடிவம், காட்டாத ஒரு வடிவம் வரணும். ஆனால் ஒரு கேட்டு தானே கேட்டிருக்காங்க, இதுக்கு எதன்று தானே கேட்டிருக்காங்க. ஓ சரி சரியா, அதுக்கு மட்டும் தானே கேட்டிருக்காங்க. மூன்றுக்கும் உரியதை கேட்கு, அதுக்கு மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரி, ஏதோ ஒரு காட்டாத உருவம் தான் அந்த அதுக்கு வேற வேணும் மூன்றாவது. அது என்னன்னு எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியாது ஏன்னா. சரி, இதுல என்ன இருக்குது? பொதுவாக ஏதாவது கண்டுபிடிக்கக்கூடிய இருக்கா? ரெண்டும் இருக்குது. 3 2 இருக்கிறபடியால 4 5. இதுல 3 6. ஏஞ்சா இது 3 6. 5 2 இருக்கிறபடியால 3 6. 5 2 இருக்கிறபடியால ஓகே 3 6. ஓகே, அதுக்கு சரி. மிச்சத்தை சொடியை போட்டு விடுறது அது சரி. சரி, கடைசி கேள்வி இது. தாயக்கட்டையின் எல்லா எதிர்முகங்களையும் கூட்டத்தொகை 7 2 மிச்சம் பரவாயில்லையே. 1க்கு எதிராக 6 இருக்கும், 4க்கு எதிராக 3 இருக்கும், 2க்கு எதிராக 5 இருக்கும். சரியா? இப்போ எங்களுக்கு நாங்கள் இப்போ தாயக்கட்டையில் எக்ஸ்பர்ட் ஆகினபடியால் அடுத்த ஒரு பேப்பரை பார்த்துட்டு போவோமா? இப்படி கேட்டா முதலாவதுக்கு சொல்லுங்க. பொதுவாக எதுவும் இருக்கோ? ஒன்றும் இல்லை. என்ன, முதலாவதையும் 2வதையும் எடுக்க வேண்டாம். 3 பொதுவாக இருக்குது. 3 பொதுவாக இருக்குதானே? சரியா? 3 பொதுவாக இருக்கு. அப்போ 3 எழுதுறோம். வலஞ்சுழியாக எழுத போறோம். 3 6 1. அடுத்த 2வது ஆயக்கட்டையில் எடுக்க போகிறோம். 3 வலஞ்சுழியாக எழுதுகிறோம். 4. அடுத்தது 5. இப்போ எங்களுக்கு 1க்கு 5, 6க்கு 4, மிச்சம் 3க்கு 2. மிச்சமாக இருக்கிறது தானே போடுறது. 3க்கு 3 எழுதுறதோ வந்து 3க்கு 2. இப்போ இது இப்படி வருகிற இடங்கள்ல எங்களை அந்த சின்னாக்களின் நுட்பம் சரி வராது எங்களுக்கு. சரிதானே? நான் அப்படியே மேலிருந்து கீழாக போகையில் முதலாம் கேள்வி 2ஆம் கேள்வியா வலப்பக்கம் 2 தாயக்கட்டை தரப்பட்டிருக்கு பாருங்க. 1 5 3 1 3 6 1 3 6. இந்த 2ஐயும் வச்சுக்கொண்டு கண்டுபிடிக்கலாம் நினைக்கிறீங்களா? எப்படி கண்டுபிடிக்கலாம்? 5னுடைய எதிர்பக்கம் 6 மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம். 5னுடைய எதிர்பக்கம் 6 மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம். வேற எதுவும் கண்டுபிடிக்க மாட்டேங்க. வலஞ்சொலியாக எழுதினீங்க என்றால், நீங்கள் முதல் சொன்ன மாதிரி எழுதினீங்க என்றால் பொதுவான இலக்கமாக 1 இருக்குது 3 இருக்குது. நம்ம எழுதி கொண்டு வந்தீங்கன்னா 1ல இருந்து எழுதி பாருங்க. 1 5 3. சரியா? பிறகு திருப்பி எழுதினீங்கன்னா 1ல இருந்து வலஞ்சொலியாக எழுதினீங்கன்னா 1 3 6. ஓ, ஆனா அப்படி எழுதல. அது ஏன் 5 3 ஒரேடியா தெரியுது. 5 3 தெரிகிறபடியா 5 3 எதிர்பக்கமாக வரையலாது. சும்மா நாங்கள் அப்படி எழுதலாம். ஆனால் பிள்ளையாக தான் வரும். சரியானபடியாக கண்டுபிடிக்கிறார். 6க்கு 3ங்கிறதே பிள்ளையான விட தான் இப்படி எழுதி கொண்டு போக. சரிதானே? 6க்கு 5 தான் எதிர்பக்கம். அது மட்டும்தான் கண்டுபிடிக்கலாம். வேற ஒன்றும் கண்டுபிடிக்க இல்லை. அப்படி ஒரு வந்தால் கட்டாயம் 3வது தாயக்கட்டை ஒன்று தரணும். இல்லாவிட்டா செய்யலாம். சரி, அதுக்காக தான் அதை பக்கத்தில் போட்டு விட்டு நான் இருக்கா பார்ப்போமே அதையும் சொல்லி. சரி, அடுத்த பாருங்க. அதில் ஒரு கேள்வி தான் கேட்பார்கள் அப்படியாக தந்தால். சரிதானே? அடுத்தது
முதலாவதுக்கும் ரெண்டாவதுக்கும் இடையில 3 பொதுவாக இருக்கு. என்ன 3 பொதுவாக இருக்குது. 3 பொதுவாக இருக்கிறபடியால நாங்கள் 3 விட்டுட்டு 3 2 1 அடுத்தது 3 பொதுவாக அதில் வச்சுக்கொண்டு 4 5 சரிதானே. இப்போ 2க்கு 4 5 3க்கு 6 சரியாக இருக்கும் பாருங்க. அப்படி ஒரு இடம் தெரியல, அப்படி ஒரு இடம் தெரியல, அந்த எதிர்பக்கங்கள் தெரியக்கூடாது சரிதானே. இப்போ நான் இனி இதுக்குள்ள பிள்ளைகளை ஆக மெனக்கெடுத்த இல்லை, நீங்கள் இதை செய்யலாம். இந்த 2 பேப்பரையும் நான் உங்களுக்கு டாக்குமெண்ட்டாக போட்டு விடுகிறேன், நீங்கள் செய்து பாருங்க, பிழைக்காது சரிதானே. இனி இந்த வலஞ்சொலியாக எழுதுறது 1 இலக்கம் வந்தால் 2 இலக்கம் வந்தால் எப்படி செய்கிறது என்கிற சம்பந்தமாக தாயக்கட்டைக்குள்ளே நீ என்ன கேள்வி கேட்டாலும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அதில் பெரிய நெருக்கடி ஒன்றும் உங்களுக்கு இல்லை சரிதானே. இதை விட சில நுட்பங்கள் நான் சொல்லித் தருகிறேன் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நாங்கள் திரும்ப 8:25க்கு சந்திப்போம். 10 நிமிஷம் பிரேக் விட்டுட்டு. பிள்ளைகள் நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். இப்போ சில பேர் கேட்டுருக்குறீங்க, சில பேரெல்லாம் ஒரு சகோதரன் கேட்டுருக்கா, அவருக்கு இடையில் எனக்கு மின்சாரம் போயிட்டு இருக்கா, திருப்பி சொல்லுங்கன்னு சொல்லி நீங்கள் அந்த பகுதியை ஒருக்கா வீடியோவில் பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா அது உதவியாக இருக்கும், சளிப்படையாமல் இருக்கும் மற்றவர்களுக்கும். அது நீங்கள் ஒரு தடவை பாருங்கள். அப்படி விளங்க இல்லைன்னா எனக்கு தனிப்பட ஒரு மெசேஜ் போடுங்க. சரி, மற்றது நாங்கள் இந்த பயிற்சி வினாக்கள் என்று சொல்லி 1 2 என்று சொல்லி 2 தொகுதி பதிவிட்டிருந்தாங்கள். அது பெரும்பாலானர்கள் செய்து பார்க்க இல்லைங்கிறதால நான் அந்த வினாத்தால் இன்றைக்கு செய்து ஒரு நோக்கத்தில் தான் முதல்ல இருந்தேன். திரும்ப அதுக்கான சில நுட்பங்களை சொல்லித் தருவோம் என்று சொல்லி யோசிச்சுட்டு உங்களோட கதைக்க போகிறேன். இந்த சொல்லுகிற போது நீங்கள் அது சில விஷயங்களை குறித்து கொள்ள வேணும். அப்படி குறித்து கொண்டீங்கன்னா நல்ல. அது இரண்டாம் அந்த கேள்வியை காட்சிப்படுத்த இல்லை. இந்த பேப்பர் செய்கிற நோக்கத்தில் இருந்தபடியால் நான் அந்த காட்சிப்படுத்த இல்லை. இப்போ நான் சொல்லுகிற விஷயங்களை பார்த்துக்கொள்ளுங்க சரிதானே. இப்போ முதலாவது விஷயம் பாருங்கள். 1 மீட்டர் நீளமான, அதாவது ஒரே அளவான நீளம், 1 மீட்டர் நீளமான ஒரே அளவான தடிப்பு கொண்ட கம்பி துண்டுகள் இருக்கு. அப்போ எல்லாமே ஒரே அளவான மொத்தம், ஒரே நீளம். எவ்வளவு? 1 மீட்டர் நீளமான ஒரே தடிப்பை கொண்ட அல்ல ஒரே அளவான தடிப்பு கொண்ட கம்பி துண்டுகள் சில இருக்கிறது சரிதானே. ஒவ்வொரு கம்பி துண்டும் சமமான 5 துண்டுகளாக வெட்டப்படுது. சமமான 5 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. அப்போ 1 மீட்டர் நீளமும் ஒரே அளவான தடிப்பும் கொண்ட கம்பி துண்டுகள் சில இருக்கலாம். அதில் ஒவ்வொரு கம்பி துண்டும் சமமான 5 துண்டுகளாக வெட்டப்படுகிறது. ஏ என்பவர் ஒரு மெஷினை பயன்படுத்தி இந்த கம்பிகளை வெட்டுகிறார். ஏ என்கிறவர் ஒரு மெஷினை பயன்படுத்தி இந்த கம்பிகளை வெட்டுகிறார். 1 நிமிடத்துக்கு 5 வெட்டுக்கள் வெட்ட முடியும். 1 நிமிடத்தில் 5 வெட்டுக்கள் வெட்டலாம். 1 நிமிடத்தில் 5 வெட்டுக்களை வெட்ட முடியும். பத்து கம்பி துண்டுகளை வெட்டுவதற்கு 10 கம்பி துண்டுகளை, அதாவது 1 மீட்டர் நீளமான 10 கம்பி துண்டுகளை வெட்டுவதற்கு எத்தனை நிமிடம் எடுக்கும் என்கிறது தான் கேள்வி. பந்தியாக இருந்தால் நீங்கள் வாசிக்க வசதியாக இருக்கும். இல்லாதபடியால் சொல்லுகிறேன். 1 மீட்டர் நீளமான
ஒரே அளவான தடிப்புள்ள கம்பி துண்டுகள் இருக்கிறது. ஒவ்வொரு கம்பி துண்டையும் 1 மீட்டர் நீளமான கம்பி துண்டுகள் ஒவ்வொன்றையும் 5 சிறிய துண்டுகளாக ஆக்குகிறார். சரிதானே? ஏ என்றவர் ஒரு மெஷினை பயன்படுத்தி வெட்டுகிறார். ஒரு நிமிடத்தில் 5 வெட்டுக்கள் வெட்டலாம். 5 வெட்டுக்கள் வெட்ட முடியும். 10 கம்பி துண்டுகளை வெட்டுவதற்கு எத்தனை நிமிடம் எடுக்கும்? 10 நிமிடம் சார். 10 நிமிடமா? 10 நிமிடங்கள் எடுக்கும். சரி, 8 நிமிடங்கள். 8 நிமிடங்கள். சரி, இந்த 8 நிமிடம் எனக்கு காரணம் சொல்லுவீங்களா எப்படி என்று சொல்லி? ஆம் சார். ஓ, ஒரு கம்பி துண்டுல 5 துண்டு வெட்டணும்னா 4 வெட்டுக்கு 5 துண்டு வரும். கிரேட். இதுதான் விடயம். என்னென்றால் இப்ப ஒரு கம்பி துண்டை 5 துண்டுகள் ஆக்க வேணுமாக இருந்தால் எத்தனை இடத்துல வெட்ட வேணும்? 4 இடத்துல சார். 4 இடத்துல வெட்ட வேணும். விளங்குதா சொல்றது? ஒரு கம்பி துண்டு, இப்ப இது 1 மீட்டர் நீளமான கம்பி துண்டு என்று வச்சுக்கொண்டால் நீங்கள் 4 இடத்துல வெட்டினீங்கன்னா 5 துண்டு வரும். சரியா? 4 இடத்துல வெட்டினீங்க என்றால் 5 கம்பி துண்டு வரும். இப்போ 10 கம்பி துண்டுகளை வெட்ட வேணுமாக இருந்தால் அவர் எத்தனை இடத்துல வெட்ட வேணும்? 40 இடத்துல வெட்ட வேணும். ஒரு கம்பி துண்டுக்கு 4 வெட்டு, 10 கம்பி துண்டுக்கு 40 வெட்டு. சரிதானே? 40 வெட்டு. ஒரு நிமிஷத்துல 5 வெட்டு வெட்டுவேன். அப்ப 40 5ஆல பிரிச்சிங்க என்றால் அவருக்கு வெட்டுவதற்கு மொத்தமாக 8 நிமிடங்கள் எடுக்கும். சரியா? இதான் அதுக்குள்ள இருக்கிற நுட்பம். என்னென்றால் இது நாங்கள் சாதாரணமாக படிக்கிற வேற ஒரு கேள்வி, வேற ஒரு விடயத்தை தான் அந்த நுட்பத்தை இந்த மாதிரி பிரயோகிச்சிருக்கிறோம். இப்போ இப்படி பார்ப்போமே, நாங்கள் 100 மீட்டர் நீளமான வேலியில 20 மீட்டருக்கு ஒரு கம்பம் நடப்படுகிறது என்று சொல்லி படிப்போம். 20 மீட்டருக்கு ஒரு கம்பம் நடப்படுகிறது என்று சொல்லி பார்த்தோம். அதே போல இப்போ மணி ஒலிப்பதற்கு 6 தடவை மணி ஒலிப்பதற்கு 5 வினாடிகள் எடுக்கிறது என்று படித்தோம். இதுல தொடங்கி இதுல முடியுது. என்ன, இடையில 4 தரம், 6 தரம் மணி ஒலிக்குது. வினாடி 1 2 3 4 5 செகண்ட்கள் எடுக்கிறது. 6 தரம் மணி ஒலிப்பதற்கு 5 செகண்ட் எடுக்கிறது என்று சொல்லி படித்தோம். 6 தடவை மணி ஒலிப்பதற்கு 5 வினாடிகள் எடுத்தால் 12 தடவை மணி ஒலிப்பதற்கு எத்தனை வினாடி எடுக்கும்? 6 தடவை மணி ஒலிப்பதற்கு 5 வினாடிகள் எடுத்தால் 12 தடவை மணி ஒலிப்பதற்கு எத்தனை? 11 எடுக்கும். அப்ப நாங்கள் 6க்கு 5 12க்கு 10 தானே என்று எழுதுவோம். அப்படி இல்லை, அந்த இடைவெளியில கவனம் எடுக்கணும். இங்கேயும் அது போலதான். ஒரு கம்பி 1 மீட்டர் என்று சொன்னதின் நோக்கம் அது 5 துண்டாக வெட்டுறாருண்டா 4 இடத்துல வெட்ட போறாருன்றது மைண்ட்ல வந்தால் சரி. சரியா? அப்ப இது ஒரு நுட்பம். இதை ஞாபகப்படுத்திட்டு போறதுக்காக தான் இதை சொல்லுகிறேன். இப்போ 1 மீட்டர் நீளமான ஒரே தடிப்பை கொண்ட சில கம்பி துண்டுகள் இருக்கிறது. அதை ஏ என்கிற ஒரு நபர் ஒவ்வொரு கம்பி துண்டையும் 5 சமமான சிறிய துண்டுகளாக வெட்டுகிறார். ஒரு நிமிடத்தில் 5 வெட்டுக்கள் வெட்டினார். 10 கம்பி துண்டுகளை வெட்டுவதற்கு அவருக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் என்கிறது தான் கேள்வியாக இருந்தது. சரியா? கொஞ்சம் இருங்க பிள்ளைகள். சரி, அப்ப கவனிங்க பிள்ளைகள். என்னென்றால் இப்படி ஒரு விடயமாக நாங்கள் பார்த்து கொண்டு வர்றது நோக்கம் என்ன? அதுல இருக்கிற அந்த நாங்கள் எந்த இடத்துல பிளவிடுவோம் என்றதை ஒரு பிடிச்சு வச்சு கொண்டோம் என்றால் அங்கால தவறு இல்லாமல் செய்து கொண்டு போய்க்கூடியே இருக்கும். சரிதானே? இப்போ இந்த கம்பி துண்டு என்று கேட்டால் என்ன, வேலி என்று கேட்டால் என்ன, மணி ஒலிக்கிறது என்று கேட்டால் என்ன, இந்த மாதிரி என்ன கேட்டாலும் அந்த இடைவெளிக்குரிய விஷயத்தை ஒருக்கா ஞாபகம் வச்சுக்கொள்ள வரும்.
சரியா? நாங்கள் இப்படித்தான் சொன்னாங்க, 1 மீட்டர் நீளமான ஒரு கம்பி, அதை 5 துண்டுகளாக ஒருத்தர் வெட்டுறார். யாரோ ஒருவர் 5 துண்டுகளாக வெட்டுகிறார், ஒரு கம்பியை 5 துண்டாக வெட்டுகிறார். அப்படி 10 கம்பிகளை அவர் வெட்டுகிறார். சரி, 5 வெட்டுறதுக்கு அவருக்கு 1 நிமிஷம் எடுக்கும். 5 வெட்டுக்கள் வெட்டுறதுக்கு 1 நிமிஷம் எடுக்கும். அவர் 10 கம்பியையும் எவ்வளவு நேரத்தில் வெட்டுவார்? அப்போ நாங்கள் உடனடியாக பார்ப்போம், ஒரு கம்பியை 5 துண்டாக வெட்டுறாங்க, அப்போ ஒரு கம்பிக்கு 1 நிமிஷம் எடுக்கும். உண்மையில் அப்படி இல்லை, ஒரு கம்பிக்கு 4 வெட்டு தான் வெட்டப்படுது. அப்போ 10 கம்பிக்கு 40 வெட்டு, 1 நிமிஷத்தில் 5 வெட்டு வெட்டுவார்ன்றபடியால் 40 வெட்டுக்கும் 40 5ஆல் பிரித்து 8 நிமிடங்கள் என்று சொல்லி கணக்கு பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரியான கேள்விகள் வரைகளில் இனிப்புல விட மாட்டீங்க, அதை நீங்கள் பார்த்து கொள்வீங்க. சரிதானே? சரி, இப்போ நாங்கள் இனி வேறு ஒரு 30க்கு போவோம். இந்த மாதிரியான வேறு ஒரு விடயம் ஒன்றுக்கு நான் போவோம். சரியா? இது சின்ன வயதில் படித்த தொடை என்று சொல்லி ஒரு விஷயம் பார்த்துருப்பீங்க இல்லையா? தொடை என்று சொல்லி அதை ஒரு படமாக கீறி போட்டு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தொடைங்கிற விஷயத்த ஒரு வட்டமாக கீறி போட்டு நாங்கள் அப்படி ஒன்று நான் உங்களுக்கு கீறி காட்டு, அந்த மாதிரியான ஒரு விடயத்தை கீறி காட்டுகிறேன். அதுக்கான உதாரணங்களை கொஞ்சம் நாங்கள் படிச்சுக்கொள்வோம். சரியா? இப்போ பாருங்க, முதலாவது இப்படி இருக்கு. கீறுகிற போது வட்டமாக வராது, நீங்கள் அதை வட்டம் என்று நினைச்சு கொள்ளுங்க. சரிதானே? இது முதலாவது. அடுத்தது இப்படி. அடுத்தது மூன்றாவது இப்படி. இப்படி ஒன்று கீறி. சரியா? இப்படி 3 4 விதமாக கீறி போட்டு அவர் இதில் கேட்கறது எளிமையான ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கார். ஆண்கள் தந்தைமார் மற்றும் ஆசிரியர்கள் என்பதை காட்டுவது எது? ஆண்கள், தந்தைமார், ஆசிரியர்கள். பதில் சொல்லுகிறவர்கள் மட்டும் அக்கவுண்ட் பண்ணுங்க. சாரி, முதலாவது. சரி, உங்களோட பதிலை டைப் பண்ணி போடுங்க. எல்லாரும் பதில் சொல்றபடியால மெசேஜில் போடுங்க. சரிதானே? இப்போ இதில் முதலாவது அல்லது மூன்றாவது என்கிற பதிலை தான் போட்டிருக்கீங்க. பெரும்பாலான ஆட்கள் முதலாவது அல்லது மூன்றாவது என்கிறது தான் போடுவீங்க. சரியா? இந்த முதலாவது போடுற ஆள் ஒரு ஆள் ஒன் பண்ணுங்க மெக்க, நான் ஒரு ஆளை மட்டும் கேட்குறேன். சரி, குகானந்தம் சொல்லுங்க, ஏன் முதலாவது போடுறீங்க? ஆசிரியர்களுக்குள்ள தந்தையும் ஆண்களும் வரும். ஆசிரியர்களுக்குள்ள தந்தையும் ஆண்களும் வருவார்கள். சரி, அப்போ அடுத்த மூன்றாவதுக்கு பதில் சொல்லுகிற ஆள் ஒரு ஆள் மைக்க ஒன் பண்ணுங்க. மூன்றாவது பதிலளித்த ஆள்கிட்ட இப்போ என்ன சொல்றாங்க? மூன்றாவதுல ஒரு தினம் பதில் போடையில போடுறது எல்லாருமே பேசாம இருக்கிறாங்க. பதில் சொல்றதுக்கு மட்டும் ஒன் பண்ணுங்க, வீட்டுல கதைக்கிறதுக்கு இல்லை ப்ளீஸ். உமாதேவன் சொல்லுங்க.
உமாதேவன் ஒன் பண்ணி இருக்கிறீங்க. ஏன் மூன்றாவது என்று சொல்லு. சார், ஆண்களுக்குள்ள ஆசிரியர்களும் தந்தைமார்களும் வருவாங்க தானே சார்? ஆண்களுக்கு உள்ளே ஆசிரியர்களும் தந்தைமார்களும் வருவார்கள் என்றால் இதை மூன்றாவது சொல்றீங்களா? ஆசிரியர்கள் நேரம் அது ஆண்களும் பெண்களும் வரலாம் தானே சார்? கிரேட். என்ன மூன்றாவது விடை சரியானது என்னென்றால், இப்போ இந்த வட்டம் நான் இப்போது ஒன்று என்று சொல்லி இலக்கம் போடுற வட்டத்தை நீங்கள் ஆண்கள் என்று சொல்லி எடுத்துக்கொண்டால், ரெண்டாவது என்று சொல்லுகிறது தந்தைமார். ஆண்களுக்கு உள்ளதான் தந்தைமார் இருக்க வேண்டும். ஆண்கள் என்பதற்குள்ள தந்தைமார் இருக்க வேண்டும். ஆனால் ஆசிரியர்கள் என்பதிலே ஆண்கள் அல்லாத ஆசிரியர்களும் இருக்கலாம் தானே? பெண்கள் ஆசிரியர்களாக இல்லையோ? சரி, இப்ப நான் இந்த நிலற்ற பகுதி, இப்ப நான் இந்த இப்படி கோடு போடுற பகுதி இருக்குதானே, இது யாராக இருக்கும்? பெண் ஆசிரியர்கள். பெண் ஆசிரியர்களாக இருப்பார்கள். ஆகவே மூன்றாவது தான் சரியான விடை. சரியா? மூன்றாவது தான் சரியான விடையாக இருக்கும். அப்ப இது மாதிரியான சில கேள்விகளை நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தி விடுகிறேன். இந்த மாதிரி படத்தை போட்டுட்டு அதுக்கு பொருத்தமான உதாரணத்தை அவங்க தந்ததில் இருந்து எடுத்து எழுத சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அப்படி கேட்ட பகுதிகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன். என்ன, அந்த பகுதியை கொஞ்சம் பாருங்க. சரி, இப்போ பாருங்க பிள்ளைகள், இங்கே சில வினாக்கள் ஒரு 5 விடயங்கள் தரப்பட்டிருக்குது. இந்த 4 உருவங்கள் 4 விதமாக அவை உங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கிறதுக்குள்ள எது பொருத்தமாக இருக்கும் என்று சொல்லி ஒரு நாங்கள் பார்க்கலாம். சரிதானே? முதலாவது பாருங்க, பாடசாலைகள், அரச பாடசாலைகள், ஆங்கில மொழி மூல பாடசாலைகள். பாடசாலைகள், அரச பாடசாலைகள், ஆங்கில மொழி மூல பாடசாலைகள் என்கிற 3 விடயம் தரப்பட்டிருக்கு. இது சரியானதாக இருக்கும். நாலாவது சரி, 4வது ஏன் அது சரி என்று சொல்லி சொல்லுங்க. பாடசாலைக்குள்ளதான் ஆங்கில மொழி மூல பாடசாலையும் பெறும், அரச பாடசாலையும் ரெண்டுமே ஒன்றுக்குள்ள வரணும். ரெண்டும் விடப்பட்டக்கூடியமாயும் இருக்கணும். அரச பாடசாலைகள்ல சிலது ஆங்கில மொழி மூல பாடசாலைகளாக இருக்கலாம். இது அரச பாடசாலை என்றால் ஆங்கில மொழி மூல பாடசாலை என்கிறது இப்படி வர வேணும். அப்ப இந்த பகுதி அரச பாடசாலை அல்லாத ஆங்கில மொழி மூல பாடசாலையாக இருக்கு. இவ 2 பேரும் பாடசாலைகள் என்கிறதுக்குள்ளதான் இருப்பார். சரிதானே? அது சரியான விடை. அப்போ முதலாவது விடயத்துக்கு பாடசாலைகள், அரச பாடசாலைகள், ஆங்கில மொழி மூல பாடசாலைகள் என்பதற்கு 4வது உருவம் சரி. பப்பாசி, பழுத்த பழங்கள், அன்னாசி. மூன்றாவது. எது? பப்பாசி, பழுத்த பழங்கள், அன்னாசி. இல்ல, பப்பாசி எதுவாக இருக்கு? மூன்றாவதா? பழுத்த பழங்களுக்கு பப்பாசியும் அன்னாசி. முதலாவது சார். மூன்றாவது, முதலாவது 2 விடைகள் சொல்லி இருக்கிறீங்க. மூன்றாவது சொல்றார்கள், விளக்கம் சொல்லுங்க. பழுத்த பழங்களுக்கு அன்னாசியும் பப்பாசியும். பழுத்த பழங்கள் என்கிற பெரிய வட்டத்துக்குள்ள அன்னாசியும் பப்பாசியும் ஒன்று இடவிட்டாது, அது தனித்தனியா நிற்கும். பழுத்த பழங்கள் என்பதுக்குள்ள இருக்கும். ஓகே, முதலாவது யாரோ சொன்னீங்க பதில்? ரிஷாத் சொல்லுங்க. முதலாவது சார் இது பப்பாசி. அது பழுத்தும் இருக்கும் பழக்காமலும் இருக்கும். பழுத்தும் இருக்கும் பழுக்காமலும் இருக்கும். அப்ப 2வது வட்டம் அது வந்து சார் பழுத்த பழங்கள் 2வது வட்டம்.
அதுல அங்கால 3வது வட்டம் அன்னாசி. அன்னாசி. அதுல பழுத்ததும் இருக்கு, பழுக்காததும் இருக்கு. மாறி வேணும்னா முதலாவது அன்னாசி, 3வது பப்பாசி என்று எடுக்கலாம். அது மாறலாம். ஆனால் நடுவில் இருக்கக்கூடிய பழுத்த பழங்கள் என்பது மாறாது. என்ன அன்னாசியில பழுத்த பழங்களும் இருக்கலாம், பழுக்காதவையும் இருக்கலாம். அதே போல பப்பாசிலையும் பழுத்த பழங்களும் இருக்கலாம், பழுக்காமலும் இருக்கலாம். ஆகவே முதலாவது தான் மிகச் சரியான வழி. சரி, அடுத்தது மான்கள், 4 கால் விலங்குகள், பன்றிகள். மான்கள், 4 கால் விலங்குகள், பன்றிகள். மூன்றாவதா? 4 கால் விலங்குகள் என்பது எது? பெரிய வட்டம் சார். பெரிய வட்டம். ஓகே. பன்றிகளுக்கும் மான்களுக்கும் இடையில இடைவெட்டு இருக்கா? என்ன? அது சரி. சரி, அடுத்தது கிரிக்கெட் விளையாட்டு வீரர்கள், பேட்மிண்டன் விளையாட்டு வீரர்கள், கரப்பந்தாட்ட வீரர்கள். 2வது. ஏன் அப்படி சொல்றீங்க? 2வது 3 விளையாடக்கூடிய ஆக்களும் இருக்கலாம். 3 விளையாடக்கூடிய ஆக்கள் இருப்பார்கள், 2 விளையாடக்கூடிய ஆக்கள் இருப்பார்கள், 1 மட்டும் விளையாடக்கூடிய ஆக்களும் இருப்பார்கள். விளையாடக்கூடிய எல்லாரும் இந்த 3 விளையாட்டுகளையும் விளையாடக்கூடியவர்கள் இதுல ஏதோ ஒரு இடத்திலே அவர்கள் வருவார்கள். அப்படித்தானே? அது சரி. சொல்லுங்க. டவுட் ஒன்று சார். சொல்லுங்க. அந்த 4 கால் விலங்குகள், மான்கள், பன்றிகள், அதுக்கு 3வது விட சொன்னது, முதலாவது விட சார் செட் ஆகாதா? 4 கால் விலங்குகள் என்று சொல்லி எது எடுக்கிறீங்க முதலாவது விடையாக? நீங்கள் நடுவில் சார் 4 கால் விலங்குகள். 4 கால் விலங்குகள். ஓகே. சாரி சார், 3வது வராது. ஓகே ஓகே. அப்படி என்றால் மான்கள், பன்றிகள் 3 கால் 2 காலோட தெரியும். சரிதானே? அப்போ சரி, அப்படி கேட்டது நல்லது. இப்போ கேட்குற போது உங்களுக்கு தெளிவாக கொண்டு வருதல்லோ, நான் பிழைக்க விட்டேன் என்று சொல்லி. கிரேட், அது சரி. இதுதானே. சில பேர் பேசாமலே இருந்து அப்படி முக்கனாவே போயிடுவாங்க. அப்படி இல்லை, கதைக்கிற போது எங்களுக்கே ஒரு தெளிவு கொண்டு வரும். கட்டாயம் கதைக்கணும். தேங்க்யூ. அரிசி, தானியம், கோதுமை. அரிசி, தானியம், கோதுமை. 3வது என்ன? பெரிய வட்டம் தானியமாக இருக்கும். அரிசியும் கோதுமையும் ஒன்று இடைவெட்டாதுதானே. இப்போ நீங்க எனக்கு கோதுமை அரிசி என்று இருக்குதானே என்று கேட்கக்கூடாது. சரியா? சரி, அப்போ நாங்கள் வேற ஒரு ஏரியாவுக்கு போவோம். இன்னும் ஒரு படம் கறி பார்ப்போம். வித்தியாசமா கொஞ்சம் வித்தியாசமா கறி பார்ப்போம். மெக்கானிக் பாடி போடணும். கதை சொல்லி முடிய மெக்கானிக் பாட்டணும். இல்லாட்டி நீங்க வீட்டை கதைக்கிறதெல்லாம் அவங்களுக்கு கேட்கும். இது ஒன்று. முதலே சொன்ன போல என்ன ஓனல் மனதாக வந்தாலும் நீங்க வட்டமண்டு எடுத்துக்கொள்ளணுமா? சரி, இப்போ பார்ப்போம். ஆசிரியர், ஆண்கள், தலைவன். ஆசிரியர், ஆண்கள், தலைவன். நாலாவது என்ன? ஆசிரியர் என்பது எது?
இந்த வெளியில் இருக்கிற வட்டம் என்ன ஆசிரியர், மற்ற பெரிய வட்டம் ஆண்கள், அதுக்குள்ளே இருக்கிற சின்ன வட்டம் தலைவன். சில வேளை அந்த தலைவன் என்பவர் ஒரு ஆசிரியராகவும் ஆணாகவும் இருக்கலாம், ஆசிரியராகவும் ஆணாகவும் இருக்கலாம். அப்படித்தானே? தலைவன் இதில் இருந்தால், இப்போ நாங்கள் இந்த நிலற்றுகிற இடத்துல இவ்விடத்தில் தலைவன் இருந்தால் அவர் ஒரு ஆசிரியராகவும் ஆணாகவும் அதே நேரம் தலைவராகவும் இருப்பார். இந்த இடத்துல இருந்தால், இப்போ நாங்கள் சரி போடுறோமே, இல்லை வி மாதிரி போட்டிருக்கு, அந்த இடத்துல தலைவர் இருந்தால் எப்படி இருப்பார் அவர்? தலைவர் அவர் ஒரு ஆசிரியர் அல்லாத தலைவர். அப்படித்தானே? அவர் ஒரு ஆசிரியர் அல்லாத தலைவராக இருப்பார். என்ன இப்படி இருந்தால் இது ஆண், அதுக்குள்ள தலைவன் இருக்கிறார். நாங்கள் இதுக்குள்ள திருப்பி ஆசிரியர் என்று சொல்லி இப்படி கீறணும் என்றால், இந்த மூன்றும் சந்திக்கக்கூடிய இடத்துல அவர் இந்த இடத்துல இருப்பாராக இருந்தால் அவர் ஒரு தலைவன், ஆண், அதே போல ஆசிரியர். இந்த நாங்கள் சரி போட்டது இல்லாமல் உள்ளடி போடுற இந்த பகுதியில் அவர் இருப்பாராக இருந்தால் அவர் ஆசிரியர் அல்லாத ஒரு தலைவன். சரி, அடுத்தது கதிரை, மரப்பலகை, அலுமாரி. கதிரை, மரப்பலகை, அலுமாரி. மூன்றாவது. இந்த மூன்றுக்கும் பொதுவாக இல்லை. கதிரை வேற, பிறகு மரப்பலகையாலான கதிரை செய்கிறேன்னு கணக்கு யோசிக்க தேவையில்லை. கதிரை வேற, மரப்பலகை வேற, அலுமாரி வேற, மூன்றும் வெவ்வேறு விதமானவை. தாய், பெண்கள், மாமா. தாய், பெண்கள், மாமா. அஞ்சாவது அந்த தனிய வட்டமா நிற்கிறவர் மாமா. பெண்கள் என்கிறது வெளிவட்டம், தாய் என்பது உள்வட்டம். என்ன அடுத்தது? அந்தூரியம், பூக்கள், ஓகிட். ரெண்டாவது அந்தூரியம், பூக்கள், ஓகிட். எப்படி போடுறீங்க? பூக்களுக்குள்ள அந்தூரியமும் பூக்களுக்குள்ள அந்தூரியமும் ஓகிட்டும் வரும். முதலாவது வராது. என்ன சரி, அப்ப அவர்களுக்கு இடையில இடப்பட்டு வரையிலாது. ஊர்வன, உயிர் உள்ளவை, வாழ்விடம். ஊர்வன, உயிருள்ளவை, வாழ்விடம். சாரி, அஞ்சாவது வாழ்விடம் என்பது எது? வெளியில இருக்கிறது வாழ்விடம். ஊர்வன இருக்கு. ஊர்வன, உயிருள்ளவை, வாழ்விடம். சரி, இந்த முதலாவது ஒன்றுக்கும் பொருத்தமாக வர இல்லைன்னு சரிதானே? அதுக்கு பொருத்தமான இலக்கத்தை தான் போட சொல்லி கேட்டுக்கிறாங்க. அதுக்குரிய இலக்கத்தை நாங்கள் போட்டுக்கொள்ளணும். சரி, சரி, நாங்கள் வேறு ஒரு விதமான விஷயத்தை பார்ப்போம், வேறு ஒரு விதமான நுட்பத்தை பார்ப்போம். சரி, நான் இன்னொரு விடயம் சொல்லுறேன் பாருங்க. இந்த விகிதம் சம்பந்தமான விஷயத்தை படிப்போம். 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் இணைந்து வேலை செய்கிறார்கள். 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் இணைந்து வேலை செய்கிறார்கள். ஒரு ஆண் செய்கின்ற வேலை ஐந்து ஆண்கள் 2 பையன்கள் இணைந்து செய்கின்ற வேலை ஒரு ஆணும் ஒரு பையனும் செய்கின்ற வேலையின் அளவில் 4 மடங்கு ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். சரியா? நான் திரும்பி உங்களை விளங்கக்கூடிய சொல்லுகிறேன். 5 ஆண்களும் 2 சிறுவர்கள்
2 சிறுவர்களும் சேர்ந்து ஒரு வேலை செய்யணும். 5 ஆண்கள் 2 சிறுவர்கள் சரியா சேர்ந்து ஒரு வேலை ஒன்று செய்யணும். இது ஒரு ஆணும் ஒரு ஆண் ஒரு சிறுவன் சேர்ந்து செய்கிற வேலையின் ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் சேர்ந்து செய்கின்ற வேலையினுடைய 4 மடங்காக இருக்கும். இதுகின்ற 4 மடங்காக அந்த வேலை இருக்கு. இது 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் சேர்ந்து செய்கிற வேலை ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் சேர்ந்து செய்கின்ற வேலையை போல 4 மடங்காக இருக்கிறது. சரிதானே? இப்போ கேள்வி என்னென்றால், ஒரு ஆண் செய்கின்ற வேலைக்கும் சிறுவன் செய்கிற வேலைக்கும் இடையிலான விகிதம் என்ன? ஒரு ஆண் செய்கிற வேலைக்கும் ஒரு சிறுவன் செய்கிற வேலைக்கும் இடையிலான விகிதம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு ஆண் 2 மடங்கு வேலை செய்வார் என்றால் சிறுவன் 1 மடங்கு வேலை செய்வான். 2க்கு 1 அல்லது 3க்கு 1, 4க்கு 3. அதாவது ஆண் 4 மடங்கு வேலை செய்தால் சிறுவன் 3 மடங்கு வேலை செய்வான். இந்த மாதிரியாக கேட்குறாங்க விகிதம். அதில் 1க்கு 2 இந்த மாதிரி ஆணுக்கும் சிறுவனுக்கும் இடையிலான 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் செய்கிற வேலைஇந்த 4 மடங்கான வேலையை 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் செய்கிறார்கள். இதுதான் சுருக்கம். சரிதானே? ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் சேர்ந்து செய்கின்ற வேலையை போல 4 மடங்கான வேலையை 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் செய்கிறார்கள். இப்போ கேள்வி, ஒரு ஆண் ஒரு சிறுவன் ஆகியோருடைய வேலை என்ன விகிதத்தில் இருக்கும்? 3க்கு 1 சார். 3க்கு 1. 2க்கு 1. 2க்கு 1. 2க்கு 1. ஆண் 2 மடங்கு வேலை செய்தால் சிறுவன் 1 மடங்கு வேலை செய்வான். சரி, பார்ப்போம். இப்போ நாங்கள் கொஞ்சம் கலரை மாற்றிட்டு வருவோமே. ஒரு ஆணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க பிள்ளைகளா. சரி, அப்போ எங்கள் பாப்பம் பிள்ளைகள், ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் செய்கிற வேலைன்னு 4 மடங்கு என்றால் அது 4 ஆணும் என்ன 4 ஆணும் 4 சிறுவரும் செய்கிற வேலை. அப்படித்தானே? 4 ஆண்கள் 4 ஆண் அதே போல 4 சிறுவர் 4 சிறுவர் செய்கிற வேலை. இப்போ இதை யார் செய்கிறாங்க? இவ்வளோ வேலையும் 5 ஆணும் சைவரை போடாமல் எழுதுறானே என்ன. சரி, அது வழக்க தோஷம் அப்படி தான் இருக்கு. 5 ஆணும் 2 சிறுவரும் செய்கிறாங்க. சரிதானே? அப்போ 4 ஆணும் 4 சிறுவரும் செய்கிற வேலையை 5 ஆணும் 2 சிறுவரும் செய்கிறாங்கன்னா இதில் 4 ஆண் போனால் ஒரு ஆண் 2 சிறுவர்கள் செய்கிற வேலையை செய்ய போகிறேன். என்ன ஏன் 4 சிறுவர்களை ஈடுபடுத்துறதுக்கு பதிலாக 2 சிறுவரை ஈடுபடுத்திட்டு 4 ஆண்களுக்கு மேலதிகமாக ஒரு ஆணைத்தான் ஈடுபடுத்தியிருக்கு. அப்போ ஒரு ஆண் 2 சிறுவருக்கு சமன். சரிதான்? 2 சிறுவர் செய்கிற வேலையை செய்வேன். அப்போ கேள்வி என்ன கேட்டது? ஆண் செய்யும் வேலைக்கும் சிறுவன் செய்யும் வேலைக்கும் இடையிலான விகிதம். சரிதானே? அப்போ 1க்கு 2 அல்ல. அப்படி இந்த ஆண் 1 மடங்கு வேலை செய்தால் சிறுவன் 2 மடங்கு வேலை செய்வான் என்பதா போயிடும். அப்போ இது போல சரிதானே? 2க்கு 1
2க்கு 1. ஏன்? ஆண் 2 மடங்கு வேலை செய்தால் சிறுவன் 1 மடங்கு வேலை செய்வான். சரிதானே? இந்த கண்டுபிடிச்ச முறை விளங்குது தானே. ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் செய்கின்ற வேலையை போல 4 மடங்கு வேலையை 5 ஆண்களும் 2 சிறுவர்களும் செய்கிறார். 4 மடங்கு வேலை என்றால் எங்களுக்கு தெரியும், ஒரு ஆணும் ஒரு சிறுவனும் செய்யும் வேலையை போல 4 மடங்குன்னா 4 ஆணும் 4 சிறுவரும் செய்கிற வேலை. அதை யார் செய்யணும்? 5 ஆணும் 2 சிறுவர்களும். அப்போ 2 சிறுவரை குறைச்சி ஒரு ஆணை கூட்டியிருக்கு. இப்போ 2 சிறுவரை குறைச்சி ஒரு ஆணை கூட்டுறது என்றால் சிறுவன் செய்கிற வேலையை போல 2 மடங்கு வேலையை ஒரு ஆண் செய்கிறார். 2 சிறுவர் செய்கிற வேலையை ஒரு ஆண் செய்கிறான். சரிதானே? ஆகவே ஆண் செய்யும் வேலை 2 மடங்கு, சிறுவர் செய்யும் வேலை 1 மடங்கு என்கிறதால நாங்கள் 2க்கு 1 என்கிற விடைக்கு வரோம். சரி, இன்னும் வேறு ஒரு விதமான டெக்னிக் ஒன்று சொல்லிட்டார். சதவீதம் சம்பந்தமான ஒரு விஷயம். இப்படி தூரமாக சிலது தேடி பிடிச்சி எடுத்து கதைக்கிறோம். சரிதானே? 300 ரூபா பெறுமதியான பொருள் ஒன்றை, 300 ரூபா பொருள் ஒன்றை ஒரு நபர் 20 ரூபா நஷ்டத்தில், ஏ என்பவர் 300 ரூபா விலை கொண்ட பொருளை 20 ரூபா நஷ்டத்தில் பி என்பவருக்கு விற்றார். பி அந்த பொருளை 10% லாபத்துக்கு விற்கிறார். பி அந்த பொருளை 10% லாபத்துக்கு விற்கிறார். பியினுடைய விற்ற விலை என்ன என்று கேட்டிருக்கிறாங்க. ஏ ஒரு பொருள் 300 ரூபா விலை கொண்ட பொருளை 20% நட்டத்துக்கு விற்கிறார். 20% நட்டத்தோடு விற்கிறார் பி. பி அந்த பொருளை 10% லாபத்துக்கு விற்கிறார். அவருடைய விற்ற விலை என்ன என்று கேட்கிறார். 308. எவ்வளவு? 308 ரூபாவுக்கு விற்கிறார். 10% லாபத்துக்கு விற்றார். வேற விடைகள்? 20 ரூபாய் நட்டத்துக்கு விற்கிறாரா, 20% நட்டத்துக்கு விற்கிறாரா? 20% நட்டத்துக்கு விற்கிறார். 264 சார். 264. சரி, பா ஒரு ஆள் சொல்லுகிறார் 264. வேற விடைகள்? ஏ 300 ரூபா பொருளை 20% நட்டத்துக்கு விற்கிறார். பிக்கு விற்கிறார். பி அந்த பொருளை 10% லாபத்துக்கு விற்கிறார். சரி, 264 தான் சரி. 264. வேற விடைகள் யாராவது? சரி, அப்ப 300 ரூபா பொருளை 20% நட்டத்துக்கு விற்கிறார். 20% நட்டத்துக்கு விற்கிறாருண்டா 100 ரூபாய்க்கு 20 ரூபா குறைச்சி விற்பார். அப்படித்தானே? அப்படி மேலகால பார்க்கணும். பிறகு 100க்கு 80 என்றால் 300க்கு எவ்வளவு என்று சொல்லி பார்த்தா 240 ரூபா. பரவாயில்லை, சரிதானே? அப்படின்னு பார்க்கலாம். அப்போ 100 ரூபாய்க்கு 20 ரூபா குறைச்சி விற்கிறார். 300 ரூபாவுக்கும் 60 ரூபா குறைச்சி விற்பார். 240 ரூபாவுக்கு பி வாங்குறார். பி வாங்கினது 240. அவர் 10% லாபத்துக்கு விற்கிறார். 240 10% எவ்வளவு? 24 ரூபா. சரிதானே? 24 ரூபா. அப்போ அவர் மொத்தமாக 264 ரூபாவுக்கு விற்றிருப்பார். அவர் விற்ற விலை 264 ரூபா. சரியா? சரி, ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 144 சென்டிமீட்டர். அதன் பக்கங்கள் விகிதம் 4:9. 4:9. ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 44 சென்டிமீட்டர். அதன் பக்கங்களினுடைய விகிதம் 4:9 என்றால் அதன் சுற்றளவு என்ன என்று கேட்கிறார்.
ஒரு செவ்வகத்தின் பரப்பளவு 144 சென்டிமீட்டர் வர்க்கம். அதின் பக்கங்களினுடைய விகிதம் 4:9 என்று சொல்லி இருக்குது. இப்போ அதனுடைய சுற்றளவு என்ன என்று சொல்லி கேட்டு பதில் சொல்றதுக்கு மட்டும் மைக்க ஒன் பண்ணுங்க, வீட்டில் கதைக்கிறதுக்கு வேண்டாம். முழு எண்ணில வரையிலையா? முழு எண்ணில தான் வர வேணும். நூற்றி 44 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தானே? ஓ ஓ ஓ 44 சென்டிமீட்டர் 4:9 அடி 5:9 இல்ல 4:9. ஆ, 48, 52, 48 ரெண்டு விட போட்டிருக்கிறாங்க, 52 ரெண்டு போட்டிருக்கிறாங்க. சரி பார்ப்போம். என்ன 144 சென்டிமீட்டர் வர்க்கம், சதுர சென்டிமீட்டர். இது விகிதம் என்னென்னு சொல்லியிருக்காங்க, 4:9. 4:9 இப்படித்தானே விகிதம் சொல்லி இருக்கு. இப்போ 4:9 என்றால் பரப்பளவு காண்றதுக்கு என்ன செய்ய வேணும், பெருக்க வேணும். 9 36. 36 சதுரங்கள், 36 என்னமோ வர்க்கம், என்ன 36 வர்க்கம். இந்த 144 36 போல எத்தனை மடங்காக இருக்கு, 4 மடங்காக இருக்கு. இப்போ இது ஒவ்வொன்றையுமே நாங்கள் எத்தனை மடங்கா பெருக்கணும் நினைக்கிறீங்க? 2 4 4 பெருக்கிறதோ? ரெண்டே 4 4 பெருக்கிறதோ பூ தர 4 என்ன 36 வர்க்கத்தின் 4 என்றால் 2 4 பெருக்கக்கூடாது. இதை 2 பெருக்கி இதை 2 பெருக்கினோம்டா காணும். சரியா? இதுல 4 மடங்காக இருக்குதுன்னா நான் கூட 4 பெருக்கி விடும். அப்போ இது 8, இது 8, இது 18 இருக்கு. சரியா? 2 பெருக்கணும். இங்கே இங்கே 2 பெருக்கணும். அப்போ தான் 4 மடங்காக வரும். 9 4 வேண்டா விகிதம் 9 4 36. பெருக்கு தொகை 144 இருக்கு. ஆகவே 4 இருக்குதுன்றா 4 மடங்கால பெருக்கிறீங்களே, 2 தான் பெருக்கணும். என்ன 2 இங்கே இங்கே 2 அதே விகிதத்தால் பெருக்கி விட போகும். பெருக்கி விட்டோம்டா 8 18. அப்போ ஒரு பக்கம் 18, ஒரு பக்கம் 8, 18 மட்டும் 26. 26 2 மடங்கு. இங்கேயும் ஒரு 18, இங்கே ஒரு 8 இருக்குது. சரிதானே? அப்போ 52 என்பது சரியான விடை. திருப்பி சொல்றதா ஐயா? கவனி. இப்போ இதில் சொல்லி இருக்கிறாங்க, இந்த செவ்வகத்தினுடைய பரப்பு 144 சென்டிமீட்டர் வர்க்கம். இது இந்த பக்கங்களுக்கு இடையிலான விகிதம் 4:9 என்று சொல்லி 4:9. அப்போ பரப்பளவு நாங்கள் காண போகிறோம் 9
36 நாங்கள் 4 9 சென்டிமீட்டர் வச்சு கொண்ட வேண்டாம். 9 36 சென்டிமீட்டர் வர்க்கம். ஆனால் அதை போல் 4 மடங்காக இருக்கு. 36 சென்டிமீட்டர் வர்க்கம் வேண்டாம். 36 72 144 4 மடங்காக இருக்குது. இப்போ 4 மடங்கால இருக்கிறதால நாங்கள் 4 மடங்குன்ற உடனே 2 பக்கமும் 4ஆல் பெருக்கி போடக்கூடாது. அப்படின்னா பெருக்கு தொகை 16ஆல் கூடிடும். இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம்னா இதையும் 2ஆல் பெருக்கி ஏன்னா 36 சென்டிமீட்டர் வர்க்கம் தர 4 என்று தான் இருக்குது. அப்போ இந்த 4 கொண்டு போயிட்டு இங்கே 2 இங்கே 2 போடுறோம். ஏன்னா ஒரே விகிதத்தால் தானே கூட்டணும். தனியாக நீளத்தை மட்டும் 4 மடங்கால் கூட்டி விட்டு இல்லை அகலத்தை மட்டும் 4 மடங்கால் கூட்டி விட்டுறக்கூடாது. ஒரே அளவாலே அதிகரித்து கொண்டு போகணும். இங்கே 2 மடங்கால் அகலத்தை கூட்டினா நீளத்தையும் 2 மடங்கால் கூட்டுறோம். அப்போது இப்போ 4ஆல் பெருக்கப்பட்டுரும். சரிதானே? அப்போது இது பரப்பளவு கண்டாச்சு. இப்போ சுற்றளவு காண்றதுக்கு இது 18 இது 8 18 மட்டும் 26. இதே போல் இன்னும் 2 பக்கம் இருக்குது. இதில் 26 சேர்த்து கூட்டினோம்னா 52. சரிதானே? அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் சுற்றளவு எவ்வளவு என்று கேட்கறதுக்கு 52 என்று சொல்லி விடை எழுதுகிறோம். சரியா? சரி. இதே போல் இந்த தண்ணி பைப் சம்பந்தமான கேள்வி வாரது, நீர் இறைக்கிறது, ஒரு தொட்டியை நிரப்புறது, அதுபோல் ஒரு கேள்வியும் உண்டு. நாங்கள் பார்ப்போம் இது எப்படி செய்கிறது என்று சொல்லி அந்த பகுதி ஒன்று நான் ஒரு கேள்வி சொல்லுகிறேன். நீங்கள் குறித்து கொண்டு கதைப்போமா? இப்போ கவனிங்க பிள்ளைகள், இதில் என்ன சொல்கிறாங்கன்னா 4 பாடத்துக்கு தோற்றிய பிள்ளைகளுடைய வரலாறு, சமூகவியல், விஞ்ஞானம், கணிதம் என்கிற 4 பாடத்துக்கு தோற்றிய பிள்ளைகளுடைய எண்ணிக்கை சொல்லப்பட்டிருக்குது. சரியா? இதில் காட்டியிருக்கிறது இது 20. தெளிவில்லாட்டி கையால் இருந்தது தெளிவில்லைண்டா சொல்லுங்கள், நான் அந்த இடம் காட்டுகிறேன் எத்தனைன்னு சொல்லி. இப்போ இதில் ஒரு பாடத்துக்கு மட்டும் தோற்றியவர்கள் கண்டுபிடிக்கிற என்றால் எதை கூட்டவர்? ஒரு பாடத்துக்கு மட்டும் தோற்றியவர்கள் 16 9 19 16 9 19 16 9 16 9 19 இவ்வளவையும் சேர்த்தா ஒரு பாடத்துக்கு மட்டும் தோற்றியவர்கள் என்ன? சரி. இப்போ 2 பாடங்களுக்கு பாருங்க. இதில் ஒரு தகவல் ஒன்று போடப்படாமல் இருக்குது என்று நினைக்கிறேன். இதுக்குள்ள இதில் 16 இருக்கு இந்த இடத்துலையா? சரி. 2 பாடங்களுக்கு தோற்றியவர்கள் 2 பாடம் 18 12 20 18 சார். 18 12 இந்த 12 மற்ற 18 13 சார். 13 இது 15 சார். 15 சார். 15 16 சரிதானே? வட்டமாக இருந்தால் நீங்கள் இன்னும் அழகா சொல்லுவீங்க. ஓகே, சரிதானே? இது 2 பாடங்களுக்கு தோற்றியவர்கள். அடுத்தது 3வது பாருங்க. நான் மஞ்சள் அழகு இருக்கிறேன். மஞ்சள் உங்களுக்கு தெரிய கஷ்டம் என்கிறதால வேறு ஒரு நிறப்பா இப்போ நீளம் போடும். சரிதானே? நீளத்தை அழகு காட்டுகிறேன். இந்த நீளத்தால கீர்ன 3 இலக்கங்கள் 4 இலக்கங்களும் என்ன? 3 பாடங்கள் 3 பாடங்களுக்கு என்ன? ஏதாவது 3 பாடங்களுக்கு தோற்றியவர். 20 4 பாடங்கள் 4 பாடங்களுக்கு தோற்றிய. சரி, இப்போ நான் அந்த காட்டுகிற இடத்துக்குரியது ஒரு கண்டுபிடிப்போம். இப்போ இந்த கீறுகிற இந்த 18 இது வரலாறும் கணிதமும் 2 பாடம் விரும்புவார். வரலாறு கணிதம் ஆகிய பாடங்களுக்கு தோற்றியவர். இதுல இருக்கிற இந்த பகுதி வரலாறும் சமூகவியலுக்கும் தோற்றியவர். இந்த 13 என்பது
வரலாறும் கணிதம் சமூகவியலுக்கும் தோற்று. இந்த 13 கணிதம் விஞ்ஞானம் சமூகவியலும் கணிதம் விஞ்ஞானம் சமூகவியலுக்கு தோற்றியவர்கள். சரிதானே? அங்க வாரதாக இருந்தால் இதை விட அழகா வரும் பிள்ளைகள். நான் இதை கண்டா போல இதை காட்டி விட வேணும். இப்படி வந்தால் நீங்கள் கண்டுபிடிச்சு எழுதக்கூடிய மாதிரி இருக்கட்டும் என்கிறதுக்காக அந்த பகுதியை காட்டினேன். சரி, ஓகே. அந்த தண்ணி தொட்டி கணக்கு கொண்டு இருந்தது, அதையும் பார்த்துட்டு நிறைவு செய்வோம். இன்னொரு விடயம், ஒரு கேள்வி ஒன்று பிள்ளைகள் கவனிங்க. XY ஆகிய இருவர் ஒரு ஓட்ட போட்டியில் கலந்து கொண்டிருந்தார்களாம். 100 மீட்டர் ஓட்ட போட்டியை எக்ஸ் என்பவர் 12 செகண்ட்களில் நிறைவு செய்கிறார். 12 செகண்ட்களில் நிறைவு செய்கிறார். சரியா? அப்போது Y எக்ஸை விட 10 மீட்டர் பின்னால் இருந்தார். XY ஆகியோர் ஒரு போட்டியில் பங்கு பெற்றிய வீரர்களில் 2 XY என்பவர்களும் இருக்கிறார்கள். 100 மீட்டர் ஓட்ட போட்டியை எக்ஸ் என்பவர் போட்டியை நிறைவு செய்த போது 12 செகண்ட்களில் போட்டியை நிறைவு செய்கிறார். அவர் போட்டியை நிறைவு செய்த போது Y என்பவர் அவரிடம் 10 மீட்டர்கள் பின்னால் இருந்தார். Y சீரான கதியில் ஓடினார் என்று வச்சுக்கொள்வோம். அவர் ஒரு வேகமாக ஒரு ஸ்லோவா ஓடுகிற சீரான கதியில் ஓடி இருக்கிறார் என்றால் Y போட்டியை நிறைவு செய்வதற்கு எடுத்த நேரம் எவ்வளவு என்று கேட்கிறாங்க. XY என்கிற 2 பேர் போட்டியில ஓடி இருக்கிறார். 100 மீட்டர் ஓட்டம். எக்ஸ் என்பவர் போட்டியை 12 செகண்ட்களில் நிறைவு செய்கிறார். எக்ஸ் என்பவர் போட்டியை 12 செகண்ட்களில் நிறைவு செய்கிறார். அப்போது Y எக்ஸில் இருந்து 10 மீட்டர்கள் பின்னால் இருந்தார். Y எத்தனை செகண்ட்களில் போட்டியை நிறைவு செய்தார்? திருப்பி சொல்லுகிறேன். 100 மீட்டர் ஓட்ட போட்டி ஒன்றை எக்ஸ் 12 செகண்ட்களில் நிறைவு செய்கிறார். அப்போது Y 10 மீட்டர் பின்னால் இருந்தார். Y அந்த போட்டியை எத்தனை வினாடிகள்ல அல்ல எத்தனை செகண்ட்களில் நிறைவு செய்தார்? பதில் சொல்றதுக்கு மெக்கவுண்ட் பண்ணுங்க. சரி, இப்ப நாங்கள் இப்படியான ஒரு கேள்வியை எப்படி அணுக போகிறோம் என்று சொல்லி நான் கூட பிசிக்ஸ் எல்லாம் யோசிச்சு மனசை குழப்ப தேவையில்லை. 12 செகண்ட்கள்ல எக்ஸ் எவ்வளவு தூரம் ஓடினவர்? 100 மீட்டர். 100 மீட்டர். சரிதானே? 100 மீட்டர். Y எவ்வளவு தூரம் ஓடினவர் அதே செகண்ட்ல? 90 மீட்டர். 90 மீட்டர். 90 மீட்டர். சரி, அப்ப நாங்கள் இதை எப்படி கணக்கு பண்ணலாம்? தொண்ணூறு மீட்டருக்கு 12 செகண்ட் என்றால் 100க்கு எவ்வளவு? சரியா? 90 மீட்டருக்கு 12 என்றால் 100க்கு எவ்வளவு என்று பார்க்குறேன். இவ்வளவுதான். சரி, இந்த சைவரையும் வெட்டுவோம். வாரம் கலரை மாற்றிட்டு வெட்டுவோம். இதை 3ஆல வெட்டுவோம் 3 முறை. இது 4 முறை. என்ன 40 3ஆல வெட்டினீங்கன்னா 13.33. அப்படியே போகும். 13.33 செகண்ட்களில் அவர் நிறைவு செய்வார். இப்படியான கேள்விக்கு அவர் பெரும்பாலும் விட தந்திருக்கணும்.
இப்படியான கேள்விக்கு விட தந்திருப்பினம் 4 விடையை கண்டுபிடிச்சு போட வேண்டி இருக்கு. இது ஏன் சொல்லுகிறேன்னா, இந்த 2 பேருக்குடைய பங்களிப்பை சொல்லிக்கல. சில வேளையில் இவர் போட்டியை நிறைவு செய்த விட அவர் 50 மீட்டர் பின்னுக்கு நின்றார், மற்றவர் 30 மீட்டர் பின்னுக்கு நின்றார் என்றால் நாங்கள் என்ன செய்கிறது என்றால் அதுக்கு பிறகு அவர் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பார் என்று கணிக்கிறதுக்கு நேரத்தை செலவழிக்கிறேன். நான் கொஞ்சம் இந்த விஷயத்தை விளங்கக்கூடிய மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது சில வேளைகளில் அவர் சொல்லுவார்கள் 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் 400 மீட்டர் ஓட்ட போட்டியில் A B C என்று சொல்லி 3 பேர் ஓடுகினோம். சரிதானே? ஏ தன்னுடைய போட்டியை 40 வினாடிகளில் நிறைவு செய்தார். சும்மா சொல்லுகிறேன்னா 40 செகண்ட்களில் நிறைவு செய்தார். இப்போது ஏ இலும் பார்க்க பி 50 மீட்டர் அல்லது ஒரு 60 மீட்டர் பின்தங்கி இருந்தார். 60 மீட்டர் பின்தங்கி இருந்தார். அல்ல பியிலும் பார்க்க ஏ 60 மீட்டர் முன்னால் இருந்தார். எப்படியாவது சொல்லுகிறேன். அது சியிலும் பார்க்க பி 15 மீட்டர்கள் முன்னாலே இருந்தார் என்று சொல்லுவேன். சியிலும் பார்க்க பி 15 மீட்டர்கள் முன்னாலே இருந்தார் என்றால் அப்போ சி 75 மீட்டர் பின்னாலே இருந்திருக்கிறார். சரிதானே? போட்டி எவ்வளவு? 400 மீட்டர். கவனிங்க, 400 மீட்டர் தான் போட்டி. அப்போ நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். 40 செகண்ட் நாங்கள் இப்போ ஸ்டாண்டர்டாக எடுத்து வச்சுக்கொண்டு ஏ 40 செகண்டில் 400 மீட்டர் ஓடுறார். பி 40 செகண்டில் எவ்வளோ ஓடுறார்? 340. என்ன? அப்போ நாங்கள் 340க்கு 40 செகண்டா? 340க்கு 40 இது பிரிக்கக்கூடிய வராது. நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்காக சொல்கிறேன். 340க்கு 40 என்றால் தர 400க்கு எவ்வளவு? சரியா? ஏன் அவர் ஓடினது 60 பின்னுக்கு நிற்கிறாருன்னு சொல்லியிருக்கு. சரி, சியை விட பி 15 முன்னால் இருந்தார் என்றால் சி அப்போ 75 பின்னுக்கு நின்றுருக்கிறார். 75ன்னா நாங்கள் பார்க்க போகிறோம். 325க்கு 40 என்றால் 400க்கு எவ்வளவு? 400க்கு எவ்வளவு? ஏன் 325 போடுறோம்? அவர் 75 பின்னுக்கு நின்றபடியால். இப்போ இது ஒரு சுகமான வழி. இந்த செய்கை முறை சுகமானது. அதுக்காக தான் இதை சொல்லித்தார். இல்லை என்றால் நீங்கள் பிறகு இவர் 75 பின்னுக்கு அந்த 75 எவ்வளோ நேரத்தில் ஓடி இருப்பார் என்று சொல்லி அந்த பக்கம் ஜோதிச்சு கொண்டு வந்தீர்கள் என்றால் எக்ஸாம் முடிஞ்சாலும் செய்த முடியாது. அதால தான் அந்த நேரத்தை நீங்கள் 3 பேருக்கும் பொதுவாக எடுத்து வச்சுக்கொண்டு அந்த நேரத்தில் 3 பேரும் ஓடிய தூரத்துக்கு கால்குலேட் பண்ண வேணும். சரிதானே? அந்த தூரத்துக்கு அவ்வளவு செகண்ட் ஆகியிருக்குது. ஆகவே மொத்த தூரத்துக்கு அவ்வளவு எடுக்கும் என்று சொல்லி பார்க்க வேணும். சரி சரி. இன்னொரு இந்த தொட்டி கணக்கு. அந்த தொட்டி கணக்கும் அடிக்கடி கேட்குறவே ஏபிசி என்று சொல்லி 3 குழாய்கள் இருக்குது. சில வேளை டி என்ற ஒரு குழாயும் இருக்குது. அது தண்ணியை வெளியில் திறந்து விடும். இப்படியான கேள்வி இருக்கு. சரியா? சரி. இல்லை என்றால் இன்றைக்கு நாங்கள் இந்த அளவில் நிப்பாட்டுவோம். தொடர்ச்சியாக படித்து கொண்டு இருக்கிறதுல 2.25 மணி நேரம் இருக்கிறதால இன்றைக்கு இந்த அளவில் நிப்பாட்டுவோம். நாளைக்கு வகுப்புகள் இருக்காத பிள்ளைகள். நாளைக்கு நான் பயணத்தில் இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு தொடர்பாக காலையில் அறிய தரப்படும். பெரும்பாலும் இரவுக்கு வகுப்பு இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை. சரிதானே? சரி. அப்போ இந்த அளவில் நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். திரும்ப சந்திக்கிற வரைக்கும் எல்லாருக்கும் நல்ல பொழுதுகள் அமைய வேணும் என்கிற பிரார்த்தனையோட பாய் பாய், குட் நைட்.